நல்ல விஷயங்களும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுடைய நடுவிலாയിരിக்கும் വളരെ சந்தோஷம். இங்கே உங்கள் மத்தியில் இருப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான கூடாரத்தின் குடும்பத்தில் இருந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டது போல 6 மாதத்துக்கு முன்பாக அருமையான சிலரை காணவும் பேசிக்கொள்ளவும் கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை ஜெபத்தை குறித்து சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கற்றுக் கொடுத்தார். அன்பு குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து கடந்த இரவும் இந்த பகல் ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக் கொடுத்த நல்ல வேலைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எனக்கு அவர்கள் கொடுத்த நல்ல வரவேற்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆசீர்வதிப்பாராக. இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த ஜெபமானது இந்த தேசத்துக்கு விடுதலை ஆயிட்டு இருப்பதாக. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் நம் நடுவிலே வந்திருக்கிறார் என்று யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்கிற சிந்தையை விட நம்முடைய இயேசு முக்கியமாக நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே நாங்கள் அறிமுகமாகிக் கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக ஸ்தோத்திரம். பாடல்களை பாடி ஆராய்ச்சி அருமையான கர்த்தருடைய ஸ்தோத்திரம். நம்முடைய நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகளை கொடுத்து ஆவிக்குரிய பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் அதிகமாக பயன்படுத்துவார். உங்கள் எல்லாரையும் நினைத்து கர்த்தரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தமிழ் கொஞ்சம் தான் தமிழ் புரியும். நான் பழைய உங்களுக்கு திருப்பி சொல்ற கொஞ்சம் கஷ்டப்படுறேன். தமிழ்நாட்டில் பல சிகிச்சை செய்திருக்கோம். தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் ஊழியத்தை சென்றிருக்கிறேன். மலையாளம் தமிழ் எல்லாம் ஏகதேசம் ஒருபோது തന്നെ. ஆகவே மலையாளம் தமிழ் எல்லாம் ஏகதேசம் ஒரே போல இருக்கும். தமிழில் இருந்தாலும் மலையாளம் ஊறி திரிவார்கள். தமிழில் இருந்தால் மலையாளம் பிரித்தெடுக்கப்பட்டது. അതുകൊണ്ട് தமிழ்நாட்டை സ്നേഹിക്കും. ஆகவே நான் தமிழ்நாட்டை நேசிக்கிறேன். പറഞ്ഞ സമയം ദൈർഘ്യമാക്കാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നില്ല. பகுதியாக நான் பேசிய நேரத்தை தீர்க்க விரும்பவில்லை. വളരെ പ്രാർത്ഥനയോടെ ദൈവമാകായിരുന്നു. மிகவும் ஜெபத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தப்போம். எபிரேயர் ലേഖനം எபிரேயர் நிருபம் 3-வது அத்தியாயம் 3வது அதிகாரம் അതിന്റെ 1ാമത്തെ വാക്യം വായിക്കും. அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறார். எபிரேயர் 3ാം அத்தியாயம் 3வது அதிகாரம் അതിന്റെ 1ാം വാക്യം വായിക്കും. அதனுடைய 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ക്രിസ്തു യേശുവിനെ ശ്രദ്ധിച്ചു നോക്കുകയും ക്രിസ്തു യേശുவை கவனித்து பாருங்கள். ഇന്ന് രാത്രി നിങ്ങളോട് സംസാരിക്കുന്ന ദൈവവചനം, இந்த ராத்திரி வேளை உங்களோடு பேசக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை യേശുവിനെ ശ്രദ്ധിച്ചു നോക്കുക. இயேசுவை கவனித்து பாருங்கள். എത്ര പേർ അത് പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? യേശുവിനെ ശ്രദ്ധിച്ചു നോക്കുക. இயேசுவை கவனித்து பாருங்கள். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. എല്ലാ കണ്ണുകളും ദൈവസന്നിധിയിൽ അടയ്ക്കുക. எல்லாரும் கண்களை மூடலாம். தெய்வ சமூகத்தில் ഞങ്ങളുടെ ദൈവമേ, സ്വർഗ്ഗം നല്ല പിതാവേ, നല്ല ആണ്ടവരേ, പരലോക പിതാവേ, ദൈവമക്കളുടെ നടുവിൽ അല്പസമയം വചനം സംസാരിക്കാൻ ദൈവത്തിന് അവസരത്തിനായി സ്തോത്രം. தேவனுடைய ஜனத்துக்கு முன்பாக சற்று நேரம் வேத வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் ஆயத்தப்படி தந்த இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். വചനം ഞങ്ങൾക്ക് വാങ്ങിച്ചു നൽകണമേ. வசனத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி தாரும். വചനത്തിന്റെ ശക്തി വ്യാപരിക്കണമേ. வசனத்துடைய வல்லமை வெளிப்படட்டும். ജനത്തിന്റെ ദൈവീയ വിടുതൽ സംഭവിക്കണമേ. ஜனத்தில் தெய்வீகமான விடுதலை நடக்கட்டும். ഈ രാത്രി യേശുവിനെ ഉയർത്തുവാൻ നീ ഭാഗ്യം ഒരുക്കണമേ. இந்த ராத்திரி இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும்படி இணையர்களுக்கு பாக்கியத்தை தார். എല്ലാ നാമത്തിനും മേലായ നാമമുള്ള കർത്താവാകുന്നതാണ്. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் ஆண்டவருடைய நாமமாய் இருக்கிறது. നാമത്തിന്റെ ശക്തി ഇപ്പോൾ വ്യാപരിക്കട്ടെ. அந்த நாமத்துடைய வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும்.
வெளிப்படுவதாக. ഓരോ വ്യക്തികളിലേക്ക് വ്യാപരിക്കട്ടെ. அது ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படுவதாக. എല്ലാവരും ചിന്താമണ്ഡലങ്ങളിൽ വ്യാപരിക്കട്ടെ. சகல சிந்தைகள் மேல் வெளிப்படுவதாக. ഇപ്പോൾ തന്നെ സൗഖ്യമാകട്ടെ. இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். യേശുവിന്റെ നാമത്തിൽ അത്ഭുതങ്ങൾ നടക്കട്ടെ. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. യേശുവിന്റെ നാമത്തിൽ വലിയ ദൈവപ്രവൃത്തി നടക്കുമല്ലോ. இயேசுவின் நாமத்தில் மகிமைப்படுத்தி நடத்துவதாக. ദൈവശക്തി വ്യാപരിപ്പാൻ ഇടയാകട്ടെ. அந்த கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு கிரியை செய்யும். അവിടുന്ന് ചെയ്ത വിടുതലിനായി സ്തോത്രം. இறங்கிருந்து செய்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். യേശുവിന്റെ നാമത്തിൽ തന്നെ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ആമേൻ. ஆமென். ഇവിടെ കരങ്ങൾ ഉയർത്തി കർത്താവിന് മഹത്വം കരങ്ങൾ. கரம் உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹalleluya. യേശുവിനെ ശ്രദ്ധിച്ചു നോക്കുക. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். മറ്റൊന്നിലേക്ക് നോക്കുക എന്നുള്ളതല്ല, மற்ற எதையும் நாம் பார்க்க வேண்டும் എന്നല്ല. യേശുവിനെ നാം ശ്രദ്ധിച്ചു നോക്കണം. இயேசு கிறிஸ்துவை நாம் கவனிக்க வேண்டும். യേശുവിനെ ശ്രദ്ധിച്ചു നോക്കുമ്പോൾ இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்க യേശുവിൻ ശക്തി നമ്മൾ വ്യാപരിപ്പാനിടയായിരിക്കും. இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்து விடும். ആമേൻ. ஆமென். ഈ നോക്കുക എന്നതിന് ഗ്രീക്ക് പദം ഇപ്രകാരമാണ്. பார்க்கிறது என்று சொல்லக்கூடிய வார்த்தையுடைய கிரேக்க பதம் இப்படி. അഫോറോഫോ എന്നൊരു പദമാണ്. அபோரபோ என்றால் ஒரு வார்த்தை. അഫോറോഫോ. அபோரபோ. മറ്റൊന്നിലേക്കും തിരിയാതെ, மற்ற ஒரு காரியத்துக்கு நேராக நம் சிந்தையை திருப்பாமல், മറ്റൊന്നിലേക്കും നോക്കാതെ, மற்ற எந்த காரியத்தை பாராமல், മറ്റൊന്നിലേക്കും നോട്ടം പോകാതെ, மற்ற எந்த காரியத்துக்கு நேராக நம்முடைய பார்வை செல்லாமல் ഒന്നിലേക്കും മാത്രം മുന്നിൽ പിടിച്ചു നോക്കുന്നതിനെയാണ് അഫോറോഫോ എന്ന് പറയുന്നത്. ஒரே ஒரு காரியத்தை முன்குறித்து பார்க்கிறது தான் அபோரபோ என்று சொல்லப்படுகிறது. അങ്ങനെയെങ്കിൽ அப்படியானால் യേശുവിനെ ശ്രദ്ധിച്ചു നോക്കുന്ന ദൈവവേദൻ இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கிற தேவனுடைய பிள்ளை മറ്റുള്ളതിനെ നോക്കിയിട്ടും നോക്കാനല്ല പറയുന്നത്. மற்றுள்ள காரியத்தை பார்த்ததற்கு பின்பால் பார்க்க சொல்லவில்லை. മറ്റെല്ലാറ്റിനെയും കാണുന്നതിന് മുമ്പ്, மற்ற எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு முன்னமே, എല്ലാറ്റിനെയും നോക്കുന്നതിന് മുമ്പ് எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு முன்னமே യേശുവിനെ മാത്രം ഉന്നയം വെച്ച് നോക്കണം. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் கவனித்து பார்க்க ഈ வேண்டும். രാത്രി എത്ര പേർക്ക് പറയാൻ കഴിയും? இந்த ராத்திரி எத்தனை பேர் சொல்ல முடியும்? എനിക്ക് നോക്കാൻ കഴിയുന്നത് യേശുവിനെ മാത്രമാണ്. எனக்கு பார்க்க முடிந்தது இயேசு கிறிஸ்துவை மட்டுமே. എത്ര പേരത് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? കരമടിച്ച് ദൈവത്തിന്റെ മഹത്വം அவர் കരുതുക. கரம் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். എന്റെ കണ്ണുകളിലേക്ക് ഉയർത്തുകയാണ്. அவருடைய கண்கள் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தப்படுகிறது. അതുകൊണ്ടാണ് സങ്കീർത്തനക്കാരൻ പറയുന്നത്, ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ഞാൻ എന്റെ കണ്ണ് പർവ്വതങ്ങളിലേക്ക് ഉയർത്തുന്നു. நான் என் கண்களை ஆமென் பர்வதத்துக்கு நேராக ஏறெடுக்கிறேன். എന്തുകൊണ്ട് എന്റെ കണ്ണ് പർവ്വതങ്ങളിലേക്ക് ഉയർത്തുന്നത്? எதற்காக என்னுடைய கண்கள் பர்வதத்துக்கு நேராக ஏறெடுக்கப்படுகிறது? എനിക്ക് സഹായം അരുളുന്നവനാണ് എന്റെ കർത്താവ്. காரணம் எனக்கு சகாயம் வருகிறது என் தேவனிடத்திலிருந்து. എന്തുകൊണ്ട് യേശുവിനെ നോക്കണം? எதற்காக நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும்? നമ്മെ സഹായിപ്പാൻ കഴിയുന്നവനാകൊണ്ട് യേശുവിനെ നാം നോക്കണം. நமக்கு உதவி செய்வதற்கு போதுமானவர் ஆனபடியால் நாம் அவரை பார்க்க வேண்டும். എത്ര പേര് അത് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? എബ്രായ ലേഖനം പരിശോധിക്കുമ്പോൾ எபிரேயர் நிருபத்தை நாம் பரிசோதிக்கும் போது യഹൂദ പാരമ്പര്യത്തിൽ വിശ്വാസത്തിൽ വന്ന ഒരു കൂട്ടം ജനതയോടാണ് പൗലോസ് ഈ ലേഖനത്തിലൂടെ സംസാരിക്കുന്നത്. யூத பாரம்பரியத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எதிராக கடந்து வந்த ஒரு கூட்ட தேவ ஜனத்தோடு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். ആമേൻ. അവർ യേശുവിന്റെ അരികിലേക്ക് വരുമ്പോൾ அவர் இயேசுவினிடத்தில் வரும்போது പലവിധമാകുന്ന പ്രതിസന്ധികൾ അകപ്പെടുവാനിടയായി. பல நிலையில் உள்ள எதிர்ப்புகளை அவர் சந்திக்க நேரிட்டது. ഈ ലേഖനം എഴുതുമ്പോൾ இந்த நிருபத்தை எழுதும்போது 3 നിലയിലുള്ള ജനത്തിനായിട്ടാണ് ഈ ലേഖനം എഴുതുന്നത്. மூன்று வித்தியாசப்பட்ட நிலைகளில் இருக்கிற ஜனத்திற்காக இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஒன்று, യഹൂദ പാരമ്പര്യം വിട്ട് യേശുവിന് വേണ്ടി നിൽക്കുന്ന ഒരു കൂട്ടം ജനം. யூத பாரம்பரியத்தை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்கக்கூடிய ஒரு கூட்ட ஜனம். കൊടിയ പീഡനങ്ങൾ അവർ വന്നപ്പോൾ பெரிய எதிர்ப்புகள் அவர்களுக்கு கடந்து வந்தபோது അതിന്റെ വിശ്വാസത്തിന് വേണ്ടി നിൽക്കാൻ കഴിയാതെ அதனுடைய விசுவாசத்திற்காக நிற்க முடியாமல் അവർ പിന്തിരിഞ്ഞു പോയ ഒരു കൂട്ടം ജനം. ஆமென் ஸ்தோத்திரம், பின்வாங்கி போன மற்றொரு கூட்ட ஜனம். മറ്റൊരു കൂട്ടര് இனி ஒரு கூட்டம் ഏത് പ്രശ്നം വന്നാലും எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் ആ പ്രശ്നത്തിന് ഉറച്ചു നിൽക്കാൻ ആഗ്രഹിച്ച ഒരു കൂട്ടം ജനം. அந்த உபத்திரவத்தின் நடுவில் உறுதியாய் நிற்கும்படி விரும்பின ஒரு கூட்ட ஜனம். Praise the Lord. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. മൂന്നാമത്തെ ഒരു കൂട്ടം ജനം மூன்றாவது ஒரு கூட்ட ஜனம் പ്രശ്നത്തിന് നടുവിൽ മുമ്പോട്ട് ഇറങ്ങാൻ കഴിയാതെ രണ്ടിനാലും പകച്ചു നിൽക്കുന്ന ഒരു കൂട്ടം ജനം. ஆமென். பிரச்சனைகளை கண்டு முன்னேறி செல்ல முடியாமல் பதறி போய் கலங்கி நிற்கக்கூடிய ஒரு கூட்ட ஜனம். ഈ രാത്രി ദൈവസഭയിൽ കടന്നു വന്ന ദൈവമക്കളോട് ദൂതായി പറയട്ടെ, இந்த ராத்திரி வேளை தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடு ஒரு ஆலோசனையாய் சொல்லுகிறேன். പ്രശ്നങ്ങളെ കണ്ട് പിന്മാറാനല്ല ദൈവം നമ്മെ
വിളിച്ചത്. பிரச்சனைகளை உபத்திரவங்களை கண்டு பின்வாங்கி போகிறதற்கல்ல ஆண்டவர் நம்மை அழைத்தது. എടുത്തു വെച്ച കാലുകൾ ദൈവസന്നിധി ഉറപ്പിച്ചു നിർത്തിയിട്ട് நாம் முன்னாக எடுத்து வைத்த நம்முடைய பாதங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உறுதிப்படுத்தப்பட்டு നമ്മുടെ കണ്ണുകൾ ദൈവത്തിലേക്ക് ഫോക്കസ് ചെയ്യുന്നതാണ് ആഗ്രഹിക്കുന്നത്. நம்முடைய கண்கள் பரலோகத்தின் தேவனுக்கு நேராய் திரும்பி கவனிக்க வேண்டி வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. അതുകൊണ്ടാണ് ஆகவே நாம் എബ്രായ ലേഖനം எபிரேயர் நிருபம் 10-ാം അധ്യായം 10வது அதிகாரம் അത് 39-ാം വാക്യം ഇപ്രകാരം പറയുന്നു. அதனுடைய 39வது வசனத்தில் இப்படி சொல்கிறது. 10-ാം അധ്യായം 39-ാം വാക്യം. 10வது அதிகாரம் 39வது வசனம். நாமோ கெட்டு போக பின்வாங்கிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். 38 சேர்ந்த வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனவனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராதே என்கிறார். അവിടെ പറയുകയാണ്, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, എന്റെ നീതിമാൻ വിശ്വാസത്താൽ ജീവിക്കും. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். പിന്മാറുന്നു എങ്കിൽ பின்மாறி போவானாயில் അവനെ ഞാൻ അവരിൽ പ്രസാദിക്കുന്നില്ല. ஆமென், அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. Praise the Lord. ஹalleluya. അപ്പോ ഉറച്ച വിശ്വാസത്തിന് വേണ്ടി ഉറച്ചു നിൽക്കുക എന്നുള്ളതാണ് ദൈവം നമ്മെ പറ്റി ആഗ്രഹിക്കുന്നത്. அப்படியானால் விசுவாசத்திற்காக உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. വഴുതുന്ന മനസ്സിലല്ല ദൈവം പ്രവർത്തിക്കുന്നത്. வழுவி போகக்கூடிய இதயத்தில் அல்ல தேவன் பிரியப்படுகிறது. പിന്മാറിപ്പോകുന്നവരുടെ കൂട്ടത്തിലാകാനല്ല, பின்வாங்கி போகிறவர்களுடைய கூட்டத்தில் இருக்கும்படி அல்ல, ഉറച്ചു നിൽക്കുന്നവരായി തീരുക. உறுதியாய் நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ഇവിടെ പറയുന്നു, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 39-ാം വാക്യം പറയുകയാണ്. 38வது வசனத்தில் சொல்லப்பட்டு 39-ാം വാക്യം പറയുന്നു, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாமோ നാശത്തിലേക്ക് പോകുന്നവരുടെ കൂട്ടത്തിലല്ല, ஆமே சோதரன், நாமோ கெட்டு போகிறதற்கு பின்வாங்கிறவர்களாயிராமல், നാശത്തിലേക്ക് പിന്മാറുന്നവരുടെ കൂട്ടത്തിലല്ല, ஆமே கெட்டு போகிறதற்காக பின்வாங்கி போகிறவருடைய கூட்டத்தில் அல்ல, വിശ്വസിച്ച് ജീവരക്ഷ പ്രാപിക്കുന്നവരുടെ കൂട്ടത്തിലത്രേ ആകുന്നത്. விசுவாசித்து ஆத்துமா ஈடேற இருக்கிறவர்களாயிருந்த அவர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறோம். ஹalleluya. ഇന്ന് രാത്രി വചനം കേൾക്കുന്ന നിങ്ങളോട് പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, இந்த ராத்திரி கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற உங்களை பார்த்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், നാം നാശത്തിലേക്ക് പോകാനുള്ളവരല്ല, நாம் நாசத்தில் அழிவில் கடந்து போக வேண்டியவர்கள் அல்ல, വിശ്വസിച്ച് ജീവരക്ഷ പ്രാപിക്കുന്നവരുടെ കൂട്ടത്തിൽ എണ്ണപ്പെടണം. நாம் விசுவாசித்துக் கொண்டு ஆத்துமா ஈடேற ரட்சிக்கப்படுவடைய கூட்டத்தில் இருக்க வேண்டும். ஹalleluya. അത് ഇറങ്ങിത്തിരിച്ച പലരും പിന്മാറിപ്പോയവരുടെ ചരിത്രം വിശുദ്ധ വേദപുസ്തകത്തിലുണ്ട്. ஆமென். இறங்கி புறப்பட்ட அநேகர் பின்வாங்கி போன சரித்திரங்கள் பரிசுத்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. എന്തുകൊണ്ടാണ് പിന്മാറിപ്പോയത്? அவர்கள் என்ன காரணத்தினால் பின்வாங்கி போனார்கள்? അവരുടെ നോട്ടം പലതിലേക്കായപ്പോൾ പിന്മാറ്റത്തിലേക്ക് പോയി. அவருடைய பார்வையும் கவனமுமானது பல காரியங்களுக்கு எதிராய் சிதறடிக்கப்பட்ட போது பின்வாங்கி போனார்கள். വഴിയിൽ നിന്ന് പരിശോധിക്കുമ്പോൾ பழைய ஏற்பாட்டை நாம் சிந்திக்கும் போது അവിടെ ലോത്ത് എന്ന് പറയുന്ന ഒരു കുടുംബത്തെ മനസ്സിലാക്കാൻ കഴിയുന്നു. அங்கே லோத்து என்று சொல்லப்பட்ட ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். അബ്രഹാമിന്റെ അനന്തരവന്റെ സഹോദര തലമുറയാണ് ഈ ലോത്ത്. ஆபிரகாமுடைய ஒரு சிறிய மகனாய் இருக்கிறான் இந்த லோத்து. Praise the Lord. ஹalleluya. അബ്രഹാം ദൈവത്തെ സ്നേഹിക്കുന്നത് കൊണ്ട് ஆபிரகாம் ஆண்டவரை நேசித்தபடியினால் അബ്രഹാമിനോടുള്ള കാരുണ്യം ലോത്തിനോട് ഉണ്ടായിരുന്നു ദൈവത്തിന്. ஆண்டவர் மேல் ஆபிரகாமில் வைத்த இரக்கம் அந்த லோத்துவின் மேல் இருந்தது. ഇന്ന് രാത്രി ഞാൻ ദൂത് പറയാ, இந்த ராத்திரி ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். നാം ദൈവത്തെ സേവിച്ചാൽ, நாம் ആண்டவரை நேசித்தால், നമ്മോട് ചേർന്ന് നിൽക്കുന്നവനെ അനുഗ്രഹിക്കുന്നവനാണ് നമ്മുടെ ദൈവം. நம்மோடு சேர்ந்திருக்கிறவர்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ദർശനമുള്ളവരുടെ കൂടെ നിന്നാൽ, ஆமென். பிரச்சனைகளோடு கூட ദർശനമുള്ളവരുടെ കൂടെ നിന്നാൽ, தரிசனமுள்ளவர்களோடு கூட இருந்தால், അവൻ ദർശനത്തോട് കൂടെ നിൽക്കുന്നവനെ ദൈവം അനുഗ്രഹിക്കുന്ന ദൈവമാണ്. தரிசனத்தோடு கூட நிற்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ആമേൻ. ஹalleluya. അവരെ വിശ്വസിക്കുന്നുണ്ട്. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? അതുകൊണ്ട് ഈ ദിവസം ദർശനമുള്ളവരായി തീരട്ടെ. ஆகவே இந்த நாட்களில் நாமும் தரிசனமுள்ளவர்களாய் மாறுவோம். ஹalleluya.
സ്നേഹിതന്മാർ ഒരിക്കലും ഒന്നും മറച്ചു വെക്കത്തില്ല. ஆமென். நண்பர்கள் எந்த காரியத்தை ஒருபோதும் மறைப்பதில்லை. അപ്പൊ ദൈവത്തിന്റെ സ്നേഹിതനായിരുന്നു അബ്രഹാം. அப்படியானால் ஆண்டவருடைய நண்பராய் இருந்தார் ஆபிரகாம். അതുകൊണ്ട് ദൈവം എന്തെങ്കിലും ഭൂമി ചെയ്യുന്നുണ്ടെങ്കിൽ അബ്രഹാമിനോട് പറഞ്ഞിരുന്നു. ஆண்டவர் ஏதாவது காரியத்தை பூமியில் செய்ய விரும்பினால் அதை ஆபிரகாமிடத்திலே சொல்லுவாராய் இருந்தது. ഇത് രാത്രി ഞാൻ ഒരു പറയാ. இந்த ராத்திரி நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். ദൈവത്തോട് സഹിത്വമുള്ളവരാകണം. நாம் தேவனோடு கூட இணங்கி நிற்கிறவராய் மாற வேண்டும். അതുകൊണ്ടാണ് വചനം പറയുന്നത്, ஆகவேதான் வசனம் சொல்கிறது, തന്റെ സഹിത്വം തന്റെ ഭക്തന്മാരോട് മീതെ ഉണ്ടാകും. ஆமென். அவருடையதான இணங்கி நிற்கிற அந்த தேவ பிரசன்னம் நம்முடைய பக்தர்கள் மேல் இருக்கிறது. ഞാൻ എന്റെ ദൈവം അവരെ അറിയിക്കും. நான் என்னுடையதான சட்டங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். ദൈവത്തോട് നിനക്ക് സഹിത്വമുണ്ടെങ്കിൽ தேவனோடு கூட ஒரு உறவு இருக்குமானால் വരാൻ പോകുന്ന കാര്യം നിന്നോട് ദൈവം അറിയിക്കും. இனி சம்பவிக்க போகிற காரியத்தை கர்த்தர் உன்னிடத்திலே சொல்லுவார். ആമേൻ. ஆமென். യോഹന്നാൻ ദൈവത്തോട് സഹിത്വമുണ്ടായിരുന്നതുകൊണ്ട് யோவான் ஆண்டவராய் இயேசுவோடு ஐக்கியமாயிருந்தபடியால் അവൻ ഭൂമിക്ക് സംഭവിക്കാൻ പോകുന്ന വെളിപ്പാട് പുസ്തകത്തിലൂടെ വെളിപ്പെടുത്തുവാൻ ഇടയായിത്തീർന്നു. இந்த பூமியிலே சம்பவிக்க போகிற காரியத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்து அவருக்கு வெளிப்படுத்துகிறார். അഭിമുഖിക്കുന്ന സഭയെ പറ്റിയുള്ള 7 സഭയെ പറ്റിയുള്ള ദൂത് പറയുവാൻ ഇടയായിത്തീർന്നു. அந்த காலகட்டத்தில் இந்த குறிப்பிட்ட 7 சபைகளுக்குரியதான ஆலோசனை அங்கே சொல்லுகிறார். നാളെ സംഭവിക്കാൻ പോകുന്ന കാര്യം യോഹന്നാനോട് ദൈവം വെളിപ്പെടുത്തുവാൻ ഇടയായിത്തീർന്നു. நாளை வருங்காலத்தில் நடக்கப் போகிற காரியத்தை யோவான் அங்கே வெளிப்படுத்துகிறார். ആ ദൈവത്തോട് സഹിത്വമുണ്ടെങ്കിൽ நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்போமானால் ഒന്നും ദൈവം നമ്മെ മറച്ചു വെക്കില്ല. ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு மறைத்து வைப்பதில்லை. ദൈവം അത് വിശ്വസിക്കുന്നുണ്ട്. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? കരമടിച്ചു ദൈവത്തിന് മഹത്വം കരകേറ്റ്. இரு கரங்களை கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ലോകത്തിൽ ആരും നിന്നോട് സഹിത്വമുണ്ടായില്ലെങ്കിലും ஆமென். உலகத்தில் மற்றவர்கள் நமக்கு தான் ஐக்கியம் இருந்தோ இல்லையோ, ദൈവം നിന്നോട് സഹിത്വമുണ്ടെങ്കിൽ நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்போமானால் ദൈവത്തിന്റെ സ്നേഹിതനെന്ന് നീ അറിയപ്പെട്ടിരുന്നാൽ தேவனுடைய சிநேகித நண்பர் என்று நீ அறியப்பட்டிருந்தால் നിന്നോട് നിയമം ദൈവം അറിയിക്കാനുണ്ട്. ஆமென். ஆண்டவர் தம்முடையதான காரியங்களை உனக்கு அறிவிப்பார். ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. கர்த்தருக்கு கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ഇന്ന് രാത്രി ഇവിടെ ചിലരോട് ദൈവം ഇടപെടാൻ പോവുകയാണ്. இந்த ராத்திரி இங்கே இருக்கிற சிலரிடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பேச விரும்புகிறார். ഇന്ന് രാത്രി ചിലരോട് ദൈവം സംസാരിക്കാൻ പോവുകയാണ്. இங்கே அமர்ந்திருக்கிற சிலரோடு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி பேச விரும்புகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. ஆமென். നോഹ ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേൾക്കുന്നവനായിരുന്നു നോഹ. நோவா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் இருந்தான். അതുകൊണ്ട് ஆகவே വരാൻ പോകുന്ന ജലപ്രളയത്തെ പറ്റി ദൂത് കേട്ടു. ஆமென். வரப்போகிறதான ஜலப்பிரளயத்தை குறித்ததான ஆலோசனை அவன் கேட்டான். കേവലം ദൂത് കേൾക്കുക മാത്രമല്ല, அவன் அந்த வார்த்தையை கேட்டதோடு முடியவில்லை. ആ ജലപ്രളയത്തിന് രക്ഷപ്പെടാനുള്ള ഒരു വലിയ കപ്പൽ നിർമ്മിക്കാൻ തന്റെ കരത്തിൽ അടയാളപ്പെടുത്തി. அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து தானும் தன் குடும்பமும் காப்பாற்றப்படுவதற்கு தேவையான ஒரு பெரிய கப்பலை ஏற்படுத்தும்படி ஆயத்தம் பண்ணும்படி கர்த்தர் அவன் கரத்தை பலப்படுத்தினார். ദൈവശബ്ദം കേട്ടവന്റെ കരത്തെ ദൈവം ബലപ്പെടുത്തി. தேவனுடைய சப்தத்தை கேட்டவருடைய கரத்தை ஆண்டவர் பலப்படுத்தினார். ഇന്ന് രാത്രി ഞാൻ ദൂത് വിളിച്ചു പറയാ, இந்த ராத்திரி ஒரு ஆலோசனையை சொல்லுகிறேன். അവൻ ദൈവശബ്ദത്തിന് വില കൊടുക്കുമെങ്കിൽ கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ விலை கொடுப்பாயானால் ഇതുവരെ ആരും ചെയ്തിട്ടില്ലാത്ത ചില പ്രവൃത്തി ചെയ്യാൻ ദൈവത്തിനെ അധികാരപ്പെടുത്തുന്നവനാണ് ദൈവം. இதுவரையில் யாரும் செய்திராத கிரியைகளை செய்யும்படி பரலோகத்தின் தேவன் உன்னை அதிகாரப்படுத்துவார். വരാൻ പോകുന്ന ജലപ്രളയം എന്ന ന്യായവിധിയിൽ നിന്ന് രക്ഷപ്പെടാൻ നിന്റെ കുടുംബത്തിന് സുരക്ഷിതത്വം നൽകുന്ന ദൈവത്തിന്റെ പെട്ടകം പണിയാനുള്ള ഒരു വലിയ പ്രവൃത്തി നിയോഗം നിലനിൽപ്പിക്കുന്നവനാണ് എന്റെ ദൈവം. வரப்போகிற அழிவிலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து அவன் உன்னையும் குடும்பத்தை காப்பாற்றும்படிக்கு அவன் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிற பெரிய அழிவிலிருந்து காக்கும்படிக்கு அவனை கொண்ட ஒரு பெரிய பட்டிகை ஒரு பெரிய கப்பலை ஆயத்தம் பண்ணபடி விடுதலை கப்பலை ஆயத்தம் பண்ணபடி கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ഇന്ന് രാത്രി ഞാൻ ദൂത് പറയട്ടെ, இந்த ராத்திரி நான் ஆலோசனை சொல்கிறேன். ദൈവശബ്ദം കേൾക്കുന്നവന് സുരക്ഷിതത്വമുണ്ട്. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனுக்கு பாதுகாப்பு உண்டு. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹalleluya. അതിന്റെ മറവിൽ വസിക്കുകയും உன்னதமானவருடைய மறைவில் வசிக்கிறோம். സന്തോഷത്തിന്റെ നീരിലും കീഴിൽ പാർക്കുകയും ചെയ്യുന്നു. சர்வ வல்லவருடைய நிழலின் கீழ் பார்க்கிறவன் ഇന്ന് രാത്രി இந்த ராத்திரி ദൈവത്തിന്റെ നീരിലും കീഴിൽ പാർക്കട്ടെ. கர்த்தருடைய நிழலின் கீழில் நாம் வசிக்க வேண்டும். നമ്മുടെ കുടുംബങ്ങളെ ദൈവം സംരക്ഷിക്കട്ടെ. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளிலே கர்த்தர் மகிமை அடையட்டும். ദൈവിക സന്തോഷം നിങ്ങളുടെ മേൽ ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய சந்தோஷம் உங்கள் மேல் வெளிப்படட்டும். എത്ര പേര് അത് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? അബ്രഹാം ദൈവത്തിന്റെ സ്നേഹിതനായിരുന്നു. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாய் இருந்தான். തന്റെ സഹോദരപുത്രനായ
ലോത്ത് തനിക്ക് എതിരെ പാർക്കുകയായിരുന്നു. தன்னுடைய சகோதரனுடைய குமாரனாயிருக்கிற லோத்து தனக்கு எதிராய் வசித்துக் கொண்டிருந்தார். എത്ര ചേർന്ന് നിന്നവരും പലപ്പോഴും എതിരായിത്തീരുന്ന അനുഭവങ്ങൾ ഉണ്ടാകാം. அவன் எவ்வளவுதான் ஒன்று சேர்ந்திருந்தவர்களானாலும் பல நேரத்தில் அவர்கள் எதிராளியாய் மாறிவிடுவார்கள். കാരണം എതിരെ നിൽക്കാൻ കാരണം അബ്രഹാമിന് കിട്ടിയ നന്മയാണ്. ஆமே ஸ்தோத்திரம். അബ്രഹാമിന് കിട്ടിയ നന്മയാണ്. ஆமே எதிராய் நிற்பதற்கு இருக்கிற காரணமாக ஆபிரகாமுக்கு கிடைத்ததான் நன்மை அது. അബ്രഹാമിന് കുറച്ച് നന്മ കിട്ടിയപ്പോൾ ലോത്തിനും കുറച്ച് നന്മ കിട്ടി. ஆமே ஆபிரகாமுக்கு கொஞ்சம் நன்மை கிடைத்த போது லோத்துவுக்கு கொஞ்சம் நன்மை கிடைத்தது. Praise the Lord. ஹalleluya. വചനം പറയുന്നത് ஆகவே வசனம் சொல்கிறது അബ്രഹാമിന്റെ ഇടയന്മാരും ലോത്തിന്റെ ഇടയന്മാരും തമ്മിൽ ശണ്ടയിട്ടു. ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களும் லோத்துடைய மேய்ப்பர்களும் அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். അബ്രഹാമിന് നന്മ കിട്ടിയപ്പോൾ പകുതി അടിച്ചെടുത്തു ലോത്ത്. ஆமென். ஆபிரகாமுக்கு நன்மை கிடைத்த போது அதிலிருந்து பாதியை அடிச்சு மாத்தினார் லோத்து. നന്മ എടുത്തവനെതിരെ ഇപ്പോൾ ലോത്ത് നിൽക്കുക. ஆமென். நன்மை எப்ப கிடைக்கும் அதற்காக இதுக்காகவே லோத்து கூட நிற்கிறான். ആമേൻ. ஹalleluya. ആമേൻ. ஹalleluya. പ്രാണ സ്നേഹിതന്മാർക്ക് ഒരു കുതികാരം എടുക്കുന്ന സാഹചര്യങ്ങൾ ഉണ്ടാകാം. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய உற்ற சிநேகிதர்கள் கூட நமக்கு எதிராக நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ഇന്ന് രാത്രി ഞാൻ ദൂത് പറയാം. ஆனால் இந்த ராத்திரி ஒரு ஆலோசனை சொல்கிறேன். അവന്റെ അബ്രഹാമിന്റെ ഒരു മനസ്സ് നമുക്കുണ്ടാകും. அந்த ஆபிரகாமுடைய ஒரு இருதயம் நமக்கு தேவை. തന്റെ സഹോദര പുത്രൻ കുടുംബമായിരിക്കുന്ന സോദോം ദേശം നശിക്കാൻ പോകുന്ന അറിവ് കിട്ടിയപ്പോൾ ஆமென். தன்னுடைய சகோதரனுடைய குமாரனாய் இருக்கிறதான் லோத்துவும் குடும்பம் வசிக்கக்கூடிய சோதோம் தேசம், ஆமென், சோதோம் குமார பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்கிறதான வார்த்தையை அவன் கேட்டபோது അബ്രഹാം സന്തോഷിച്ചില്ല. ஆபிரகாம் அது நிமித்தம் மகிழ்ச்சி அடைந்தார். നമ്മളാണെങ്കിൽ എന്ത് പറഞ്ഞേനെ? நாம என்ன சொல்லியிருப்போம்? അവൻ എനിക്കിട്ട് പണി തന്നുകൊണ്ട് കിട്ടിയതാണ്. அவன் எனக்கு செய்த கிரியைக்கு தக்க பலன் இப்ப கிடைக்குது. Praise the Lord. ஆமென். അബ്രഹാം അങ്ങനെ സന്തോഷിച്ചില്ല. ஆபிரகாம் அப்படி சந்தோஷப்படவில்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ വിവരം നാശം സംഭവിക്കാൻ പോകുന്നത് കേട്ടപ്പോൾ அவன் ஏதோ ஒரு பெரிய அழிவு சம்பவிக்க போகிறது கேட்டபோது ആമേൻ ദൂതന്റെ നടുവിൽ മധ്യസ്ഥനയ്ക്കാൻ തുടങ്ങി. அவன் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டு அவன் பரிந்து பேச ஆரம்பித்தான். ഈ രാത്രി ഞാൻ ദൂത് പറയാം. இந்த ராத்திரி நான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். ദൈവത്തിന് വേണമെങ്കിൽ ആ ദേശത്തെ വ്യക്തികളെ നശിപ്പിക്കണമെങ്കിൽ ആരോടും പറയേണ്ട ആവശ്യമൊന്നുമില്ല. நம்முடைய ஆண்டவர் அந்த தேசத்தை அழிக்க வேண்டுமானால் அவர் மற்ற யாரிடத்திலும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. സ്തോത്രം. ஆமென். ദൈവം പറഞ്ഞ പ്രകാരമാണ്. ஆனால் அங்கே ஆண்டவர் சொன்னது இப்படித்தான் சொல்லப்படுகிறது. എന്റെ ദാസനായ என்னுடைய தாசனாகிய എന്റെ സ്നേഹിതനായ என்னுடைய நண்பனாகிய ആമേൻ നമ്മെ അബ്രഹാമിനോട് ഞാൻ മറച്ചു വെക്കുമോ? ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ? നാം ദൈവത്തിന്റെ സ്നേഹിതനായാൽ ஆமென். நாம் தேவனுடைய நண்பர்களாக மாறினால் നമ്മളോട് മറച്ചു വെക്കത്തില്ല. நமக்கு முன்பாக ஒரு காரியத்தை ஆண்டவர் மறைத்து வைக்க மாட்டார். ഈ രാത്രി ദൈവാത്മ ചിലരെ നോക്കി പറയുന്നു, இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் சிலரை பார்த்து சொல்லுகிறார், ദൈവത്തിന്റെ സ്നേഹിതനായി തീരുക. நீ ஆண்டவருடைய நண்பராக மாற வேண்டும். ആമേൻ. നിന്നോടൊന്നും മറച്ചു വെക്കത്തില്ല. அவர் உன்னிடத்தில் எந்த காரியத்தையும் மறைத்து வைப்பதில்லை. പലരും പലതും മറച്ചു വെച്ചേക്കാം. பலரும் பல காரியத்தை மறைத்து வைக்கலாம். നിന്റെ ദൈവം നിന്നെ മറച്ചു വെക്കത്തില്ല. ஆமென். ஆண்டவர் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை மறைப்பதில்லை. അബ്രഹാം ഈ ദൂത് കേട്ട് കഴിഞ്ഞപ്പോ ஆபிரகாம் இந்த வார்த்தையை கேட்டபோது അബ്രഹാം പറഞ്ഞു, അയ്യോ ദേശത്തെ നശിപ്പിക്കല്ലേ. ஆபிரகாம் சொன்னான், ஆண்டவரே அந்த தேசத்தை அழிக்க வேண்டாம். മധ്യസ്ഥ അണിക്കുന്ന ഒരു ഹൃദയം സ്നേഹിതനുണ്ട്. பரிந்து பேசுகிறதான திறப்பில் இருக்கிற ஒரு இருதயம் ஆபிரகாமுக்கு உண்டு. Praise the Lord. ஹalleluya. ദൈവം പറഞ്ഞു, ഇല്ലല്ല നശിപ്പിക്കണം. 50 പേരുണ്ടെങ്കിൽ ഞാൻ നശിപ്പിക്കത്തില്ല. அப்பொழுது ஆண்டவர் சொல்ல 50 நீதிமான்கள் இருந்தால் நான் அதை அழிக்க மாட்டேன். വീണ്ടും പറഞ്ഞു, ഇല്ല നശിപ്പിക്കരുത്. மறுபடியும் சொல்லி அழிக்க கூடாது. 40 40 30 20 இது 20. അയ്യോ അത്ര ആൾക്കാരൊന്നും നീതിമാന്മാർ അവിടെ ഇല്ല. ஆமென். அப்பொழுது அவன் சொன்னான், அவ்வளவு ஆளுகள் நாங்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் இல்லை. പ്രകാരം പറഞ്ഞു, இப்படி சொன்னார், ഒരാളുണ്ടെങ്കിൽ പോലും ഞാൻ നശിപ്പിക്കത്തില്ല. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஆத்துமா അബ്രഹാം ദൈവസന്നിധിയിൽ നിന്നു. അതിലൊരു വ്യക്തി എന്ന നിലയിൽ അബ്രഹാം ഇടിവിൽ നിന്നു. ஆமென். அதில் ஒரு நபராக ஆபிரகாம் தரப்பில் இருந்தார். അപ്പൊ ഇന്ന് രാത്രി ഞാൻ ഇതൊന്ന് പറയട്ടെ. இந்த ராத்திரி நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். കുടുംബത്തിൽ ദൈവത്തെ സേവിക്കുന്ന ഒരു വ്യക്തി ഉണ്ടെങ്കിൽ, ஆமென், குடும்பத்திலே ஆமென் போல் நேசிக்கக்கூடிய தேவனை நேசிக்கிற ஒரு நபர் இருப்பார். പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരു വ്യക്തി ഉണ്ടെങ്കിൽ, ஜெபிக்கிற ஒரு நபர் இருப்பார். ഇന്ന് രാത്രി ദൂത് പറയുകയാണ്, இந்த ராத்திரி உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். നീ നിമിത്തം എന്റെ കുടുംബം രക്ഷ പ്രാപിക്കും. உன் நிமித்தம் உன் குடும்பம் தப்பித்துக்கொள்ளும். നീ നിമിത്തം എന്റെ ഭവനം രക്ഷ പ്രാപിക്കും. உன் நிமித்தம் உன் வீடு விடுவிக்கப்படும். നീ നിമിത്തം എന്റെ ഭവനത്തിനകത്ത് ദൈവപ്രവൃത്തി നടക്കാം. உன் நிமித்தம் உன் கூடாரத்துக்குள்ளே தேவனுடைய கிரியை வெளிப்படும். നീ നിമിത്തം എന്റെ പട്ടണം അനുഗ്രഹിക്കപ്പെടും. உன் நிமித்தம் உன் பட்டணம் നീ ஆசீர்வதிக்கப்படும். നിമിത്തം എന്റെ ദേശം അനുഗ്രഹിക്കപ്പെടും. உன் நிமித்தம் உன் தேசம் നീ ஆசீர்வதிக்கப்படும். നിമിത്തം എന്റെ ബിസിനസ് സ്ഥാപനം അനുഗ്രഹിക്കപ്പെടും. உன் நிமித்தம் உன் வியாபாரிகள் ஆசீர்வதிக்கப்படும். അതിന് നാം എന്ത് ചെയ്യണം? அதற்கு நாம் என்ன
ജീവിക്കണം. நாம் ஆண்டவருக்கு சிநேகிதர்களாக மாற എത്ര வேண்டும். പേര് അത് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ഓരോ ശക്തിയോടെ சத்தமாக சொல்லும் ஹalleluya. വചനത്തിലേക്ക് വരട്ടെ. வசனத்துக்குள்ளாய் திரும்பி നിങ്ങൾ வருவோம். ശ്രദ്ധിക്കേ, நீங்க கவனிங்க, ഇങ്ങനെ വിശ്വാസത്തിന് വേണ്ടി നിന്ന ഒരു കൂട്ടം ജനത്തിന് വേണ്ടി இப்படி விசுவாசத்திற்காக நின்ற ஒரு கூட்ட ஜனத்திற்காக അവരോട് പറയുന്നത് നിങ്ങൾ പീഡനങ്ങൾ പിന്തിരിഞ്ഞു പോകരുത്. அவருக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் கஷ்டங்களை கண்டு உபத்திரவங்களை கண்டு பின்வாங்கி போக கூடாது. நீங்கள் നോക്കേണ്ടത് பார்க்க வேண்டியது ഈ പ്രശ്നങ്ങളുടെ നടുവിൽ இந்த பிரச்சனையின் நடுவில் നിങ്ങൾ നോക്കേണ്ടത് நீங்கள் கவனிக்க வேண்டியது മറ്റൊന്നിലേക്ക് അനുവദിക്കുകയല്ല, மற்றொரு காரியத்தையும் அல்ல, യേശുവിലേക്ക് അനുവദിക്കുക. இயேசுவை நீங்கள் கவனித்து பாருங்கள். ആമേൻ. ஹalleluya. ന്യായപ്രമാണത്തിന് അധീനരായിരുന്ന ഒരു കൂട്ടം ജനത്തോടാണ് ഈ കാര്യം പറയുന്നത്. ஆமை நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு நிற்கிற ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்தவர் சொல்லுகிறார். അവർ ദേവാലയത്തിന് അധിക പ്രാധാന്യം നൽകിയവരാണ്. அவர் தேவாலயத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். ஹalleluya. അവർ ഇസ്രായേലുമായ പിതാക്കന്മാരെ നടത്തിയ മോശയ്ക്ക് അധിക പ്രാധാന്യം നൽകിയിരുന്നു. இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி கொண்டிருந்த மோசேக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். അഹരോന്റെ പൗരോഹിത്യത്തിന് അധിക പ്രാധാന്യം നൽകിയവരായിരുന്നു. அவர்களுக்கு ஆரோனுடையதான ஆசாரியத்துவ பட்டத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். യാഗങ്ങൾക്ക് അധിക പ്രാധാന്യം നൽകിയവരായിരുന്നു. பலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். യാഗപീഠങ്ങൾക്ക് അധിക പ്രാധാന്യം നൽകിയവരായിരുന്നു. பலிபீடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். അവരോട് പറയുകയാണ്, ஆனால் அவளை பார்த்து சொல்லுகிறார், இயேசு മോശയേക്കാൾ വലിയവനാണ്. மோசேயை விட பெரியவர். യേശു അഹരോനേക്കാൾ വലിയവൻ. ஆரோனை விட பெரியவர். இயேசு ദേവാലയത്തെക്കാൾ വലിയവൻ. தேவாலயத்திலும் பெரியவர். இயேசு യാഗപീഠത്തെക്കാൾ വലിയവൻ. பலிபீடத்தை விடவும் பெரியவர். இந்த ராத்திரி இயேசு നീ അനുഭവിക്കുന്ന പ്രശ്നത്തിന് മീതെ വലിയവനാണ്. உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையை விடவும் பெரியவர். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் இதனால் விசுவாசிக்கிறீர்கள்? ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുത്തുന്ന ദൈവത്തിന് പദ്ധതിയുണ്ട്. சில தேவனுடைய கிரியை வெளிப்படுவதற்காக தேவ திட்டம் இருக்கிறது. കരങ്ങൾ ഉയർത്തി കർത്താവിനെ സ്തോത്രം ചെയ്യുക. அவை கரமுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒന്നാം അധ്യായം നമ്മൾ പരിശോധിക്കുമ്പോൾ முதல் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது മോശയേക്കാൾ വലിയവനാണ് ദൈവം. ஆமென். மோசேயை விட பெரியவர் ஆண்டவர். ദൂതന്മാരെക്കാൾ വലിയവനാണ് യേശു. தூதர்களை பார்க்கிலும் பெரியவர் இயேசு. പ്രവാചകന്മാരെക്കാൾ വലിയവനാണ് യേശു. தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் பெரியவர் இயேசு. ആമേൻ. ആയതുകൊണ്ട് അവരോട് പറയുന്നു, ஆண்டவர் சொல்லுகிறார், യേശുവിനെ ശ്രദ്ധിച്ചു നോക്കണം. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். മറ്റൊന്നിലേക്ക് കണ്ണു മാറരുത്. மற்ற எதிர்த்திலேயாக உங்கள் கண்கள் சிதறிச்சு. ആലയത്തിലേക്ക് കണ്ണു മാറരുത്. மற்ற யாரை பார்த்து உங்கள் கண்கள் திரும்பக்கூடாது. ദേവാലയത്തിലേക്ക് കണ്ണു പതിക്കരുത്. தேவாலயத்துக்கு எதிராக உங்கள் கண்கள் திரும்பக்கூடாது. പുരോഹിതന്മാരിലേക്ക് കണ്ണു പതിക്കരുത്. ஆசாரியர்கள் மேல் உங்கள் கண்கள் பதிக்கப்படக்கூடாது. അപ്പോസ്തലന്മാരിലേക്ക് കണ്ണു പതിക്കരുത്. அப்போஸ்தலர்கள் மேல் உங்கள் கண்கள் பதிக்கப்படக்கூடாது. ആരോനിലേക്ക് കണ്ണു പതിക്കരുത്. ஆரோன் மேல் உங்கள் கண்கள் பதிக்கப்படக்கூடாது. യാഗപീഠത്തിലേക്ക് കണ്ണു പതിക്കരുത്. பலிபீடத்தின் மேல் உங்கள் கண்கள் பதிக்கப்படக்கூடாது. കണ്ണു പതിക്കേണ്ടത് உங்கள் கண்கள் பதிக்கப்பட வேண்டும். യേശുവിലേക്കാകണം. இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். കാരണം എന്താ അറിയാമോ? காரணம் என்ன தெரியுமா? ഇത് രാത്രി ദൈവം പറയുന്നു, இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், മറ്റൊരുത്തരും രക്ഷയില്ല. மற்றொருவரிலும் ரட்சிப்பு இல்லை. നാം രക്ഷിക്കപ്പെടുക நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ആകാശത്തിന് കീഴിൽ வானத்தின் கீழே മനുഷ്യരുടെയിൽ மனிதரின் நடுவிலே നൽകപ്പെട്ട വേറൊരു നാമമില്ല. ஆமென் அறிவிக்கப்பட்ட வேறொரு நாமம் இல்லை. ആയതുകൊണ്ട് ஆகவே യേശുവിലേക്ക് അനുവദിക്കണം. இயேசுவை நோக்கி பாருங்கள். ഇന്ന് രാത്രി എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? இந்த ராத்திரி எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? എന്തുകൊണ്ട് ഞാൻ യേശുവിലേക്ക് നോക്കണം? எதற்காக நான் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும்? രക്ഷ യേശുവിൽ ഉള്ളത് കൊണ്ട്, ரட்சிப்பு இயேசுவில் இருக்கிறபடினால், രക്ഷിക്കുവാൻ കഴിയുന്നവൻ അവൻ മാത്രമാകുകൊണ്ട് ரட்சிப்பதற்கு திராணியுள்ளவர் இயேசு கிறிஸ்துவாய் மாத்திரம் இருக்கிறபடியால் കണ്ണിൽ യേശുവിൽ തന്നെ നോക്കണം. என்னுடைய கண்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். ഒന്ന് രണ്ട് ചിന്തകൾ അതുമായി നമ്മൾ ആഗ്രഹിക്കുക. ஒன்று ரெண்டு காரியங்கள் அந்த வாசத்தோடு ஏற்ப நான் சொல்ல விரும்புகிறேன். എന്തുകൊണ്ട് നാം യേശുവിനെ നോക്കണം? எதற்காக நாம் இயேசுவை நோக்க வேண்டும்? ஒன்று, സഹായിപ്പാൻ കഴിയുന്നവനാകൊണ്ട് യേശുവിനെ നോക്കണം. உதவி செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் இயேசுவை பார்க்க வேண்டும். இரண்டாவது, രക്ഷ നൽകുന്നവനാകൊണ്ട് യേശുവിനെ നോക്കണം. രക്ഷ നൽകുന്നവനാകൊണ്ട് ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறபடியால் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹalleluya. மூன்றாவது, എന്തുകൊണ്ട് യേശുവിനെ നോക്കണം? எதற்காக இயேசுவை நாம் பார்க்க வேண்டும்? എബ്രായ ലേഖനം எபிரேயர் நிருபம் 2-ാം അധ്യായം 2வது அதிகாரம் അതിന്റെ 18-ാമത്തെ വാക്യം அதனுடைய 18வது வசனம் വായിക്കണം. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு
அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ശ്രദ്ധിച്ചേ, கவனிங்க, എന്തുകൊണ്ട് യേശുവിലേക്ക് നോക്കണം? எதற்காக இயேசுவை நாம் பார்க்க வேண்டும்? മൂന്നാമത്തെ ചിന്ത, மூன்றாவது காரியம், താൻ തന്നെ പരീക്ഷിതനായി കഷ്ടം അനുഭവിച്ചിരിക്കുകയാൽ அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே പരീക്ഷിക്കപ്പെടുന്നവരെ സഹായിപ്പാൻ சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய കഴിവുള്ളവനാകൊണ്ട് வல்லமையுள்ளவராயிருக்கிறவர்கள் യേശുവിനെ കണ്ടുവദിക്കണം. இயேசுவின் மேல் உள்ள கண்கள் பதிக்கப்பட வேண்டும். എന്തുകൊണ്ട് യേശുവിനെ നോക്കണം? எதற்காக இயேசுவை பார்க்க வேண்டும்? നമ്മുടെ പരീക്ഷയിൽ നമ്മെ സഹായിപ്പാൻ കഴിയുന്നവനാകൊണ്ട് യേശുവിലേക്ക് നോക്കണം. நம்முடைய சோதனை வேளையில் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறபடியால் இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். കൈകളടിച്ച് ദൈവത്തിന് മഹത്വം തരുക. கர்த்தருக்கு கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். എന്റെ പരീക്ഷയിൽ എന്നെ സഹായിക്കാൻ കഴിയുന്നവർ, என்னுடைய சோதனையில் எனக்கு உதவி செய்ய வல்லவர், എന്റെ കഷ്ടത്തിൽ എന്നോട് കൂടിയിരിക്കുന്നവൻ, நான் இழந்து போகிற நேரத்தில் என் இழப்பில் என்னோடு கூட இருக்கிறவர். ஹalleluya. അവൻ പരീക്ഷയിൽ സഹതാപം കാണിക്കുന്നവനാണ്. அவர் சோதனையில் ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு இரக்கம் காண்பிக்கிறவர். ഇവിടെ അധ്യാപകരായിട്ട് ആരെങ്കിലും വന്നിട്ടുണ്ടോ? അധ്യാപക വേല ചെയ്യുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? டீச்சர்மார் யாராவது வந்திருக்கீங்களா? ഞാൻ ടീച്ചേഴ്സിനോട് കാര്യം ചോദിക്കട്ടെ. ஆமென். ஆசிரியர்கள் பார்த்து ஒரு காரியம் கேட்கிறேன். പിള്ളേര് എക്സാമിനറായിട്ട് പോയിട്ടുണ്ടല്ലേ? பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போறாங்க இல்லையா? അവര് എക്സാം എഴുതുമ്പോ அவங்க எழுதும் போது നിങ്ങൾ എന്തായാലും സഹായിക്കൂ. நீங்க அவங்களுக்கு உதவி செய்வீங்களா? ടീച്ചറിന് എന്തെങ്കിലും കാര്യം ടീച്ചറെ പുസ്തകം പറഞ്ഞു തരാൻ പറഞ്ഞ டீச்சர் எங்களுக்கு கொஞ்சம் பதில் அது ஆன்சர் சொல்லி கொடுங்கன்னு சொன்னா കൊച്ചിനെ നീ എഴുതിട്ട് പോടാന്ന് പറഞ്ഞു. ஆமென் ஸ்தோத்திரம், நீ எழுதிட்டு போன்னு சொல்லுவோம். ഞാൻ നിന്നെ സഹായിക്കാൻ വന്നതല്ല, நான் உனக்கு உதவி செய்ய வந்ததல்ல, ഞാൻ നിന്നെ പരിശോധിക്കാൻ വന്നവനാണ്. நான் உன்னை நீ படிச்சிருக்கேன்னு சோதிக்க வந்திருக்கிறேன். ആരാണെങ്കിൽ കൊമ്പം വീശ വെച്ചോണ്ട് ഇങ്ങനെ നിൽക്കും. ஆமென். ஆமென். அர்ச்சனா நல்ல மீசையெல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க. ആമേൻ. ஆமென். ഒറ്റ തുറിച്ച നോട്ടത്തില് അവരെന്ത് പേടിച്ചിരിക്കില്ലേ? ஆமென். ஒத்த பார்வையில் அவங்க பயந்து போயிருப்பாங்க. ഇന്ന് രാത്രി ഞാൻ ദൂത് പറയാം. ஆனால் இந்த ராத்திரி ஒரு ஆலோசனை சொல்கிறேன். ആമേൻ. യേശുവിന്റെ പ്രത്യേകത, இயேசு கிறிஸ்துவின் விசேஷம் നിങ്ങളുടെ പരീക്ഷയിൽ, ஆமென். உனக்கு நேரிடுகிற சோதனையில், പരിശോധനയിൽ உனக்கு வருகிற பரிசோதனையில் ഭയപ്പെടുത്തുന്നവനല്ല, அவர் பயப்படுத்துகிறவரல்ல, സഹായിക്കാൻ കഴിയുന്നവനാണ്. நமக்கு உதவி செய்ய வல்லவர். വീട്ടിലെ അധ്യാപകരൊക്കെ നമ്മെ സഹായിക്കത്തില്ല. ஆமென். இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. പരീക്ഷ വരുമ്പോ സഹായിക്കത്തില്ല. எக்ஸாம் வரும்போது உதவி செய்ய மாட்டாங்க. പക്ഷേ ஆனால் നമ്മുടെ പരിശോധന നമ്മെ സഹായിക്കുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. நம்முடைய சோதனை வேளையிலே நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ആമേൻ. എന്തുകൊണ്ട് യേശുവിനെ നോക്കണം? அப்படியா எதற்காக இயேசுவை நாம் பார்க்க வேண்டும்? 10ാം ക്ലാസ് എക്സാം എഴുതുന്ന കുഞ്ഞുങ്ങൾ, പ്ലസ് ടു എക്സാം എഴുതാൻ പോകുന്ന കുഞ്ഞുങ്ങളോട് എനിക്ക് ദൂത് പറയാനുള്ളത്, 10வது வகுப்பு 12வது வகுப்பு பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளோடு நான் ஒரு ஆலோசனை சொல்ல നിങ്ങളുടെ விரும்புகிறேன். പരീക്ഷകൾ പരിശോധന സഹായിക്കുന്ന ഒരു ദൈവം നിങ്ങളുടെ കൂടെ ഉണ്ടായതുകൊണ്ട് உங்களுடைய பரீட்சை நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். യേശുവിനെ ശ്രദ്ധിച്ചു നോക്കണം. அந்த இயேசுவை பற்றி கவனித்து பாருங்கள். കാരണം നിങ്ങൾ സഹായിക്കാൻ കഴിയുന്ന അവന് മാത്രമേ കഴിയുള്ളൂ. காரணம் உங்களுக்கு உதவி செய்ய அவரால் மட்டுமே முடியும். காரணம் അവൻ നമുക്ക് തുല്യമായി പരീക്ഷിക്കപ്പെട്ടവൻ. அவர் நமக்கு சமமாக நிகராக சோதிக்கப்பட்டவர். ആമേൻ. ஹalleluya. താൻ തന്നെ പരീക്ഷിതനാകെ ഉണ്ടെന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നു. தாம் தாமே சோதிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. കഷ്ടം അനുഭവിച്ചിരിക്കുന്നവരെ സഹായിക്കാൻ കഴിയുന്നവനാണ് അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്. கஷ்டம் அனுபவிக்கிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் கஷ்டப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. പരീക്ഷയിലൂടെ കടന്നുപോയവരെ പരീക്ഷയിലൂടെ പോകുന്നവരെ സഹായിക്കാൻ കഴിയത്തുള്ളൂ. ஆமென். சோதனை வழியாய் கடந்து போனவருக்கு மட்டுமே சோதிக்கப்படுகிறவனுக்கு உதவி செய்ய முடியும். ഇവിടെ പലരും പരീക്ഷിക്കപ്പെടുന്നതിന് മുമ്പ് ഭൂമി വിട്ടു മാറി. ஆமென். இங்கே பலரும் சோதிக்கப்படும் முன்னமே பின்வாங்கி போனாங்க. എന്നെ യേശുവിന്റെ പ്രത്യേകത, ஆனால் என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் விசேஷம், അവൻ ദൈവത്താൽ പരീക്ഷിക്കപ്പെട്ടവനാണ്. அவர் தேவனால் சோதிக்கப்பட்டவர். അവൻ പിശാചിനാൽ പരീക്ഷിക്കപ്പെട്ടു. அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டவர். അവൻ മനുഷ്യരാൽ പരീക്ഷിക്കപ്പെട്ടു. அவர் மனுஷனால் சோதிக்கப்பட்டவர். അവർക്ക് ആർക്കും അവനെ കുറ്റം കണ്ടുപിടിക്കാൻ കഴിഞ്ഞില്ല. ஆனால் இவர்கள் யாராலும் அவர் மேல் ஒரு குற்றமும் சொல்ல முடியவில்லை. പരീക്ഷ ജയിച്ചവനാണ്. அவர் சோதனையை செய்தவர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. 5 കോടതി മാറി മാറി വിസ്തരിച്ചിട്ടു. 5 நீதிமன்றத்திலே மாறி மாறி அவர் விசாரிக்கப்பட்டார். 6 പ്രാവശ്യം വിസ്തരിക്കപ്പെട്ടിട്ടു. 6 முறை அவர் விசாரிக்கப்பட்டார். അവരിൽ ഒരു കുറ്റവും കണ്ടില്ലെന്നവർ. அவரில் ஒரு குறைவையும் குற்றத்தை காணவில்லை. എന്നിട്ട് യേശു തിരിച്ചങ്ങോട്ട് ചോദിച്ചു, பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு திருப்பி அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். നിങ്ങളിൽ ആർക്ക് എന്റെ പാപത്തെ പറ്റി ബോധ്യപ്പെടുത്താൻ കഴിയുമോ?
அவன் பவித்திரனான நிர்தோஷனான அவர் பரிசுத்தமாய் இருக்கிறார், நிர்தோஷனான அவர் நிஷ்கலனாய் இருக்கிறார். இந்த ராத்திரி ആ ദൈവത്തെ പരീക്ഷിക്കാൻ ചോദിക്കാൻ ഇവിടെ ആരുമില്ല. இந்த ராத்திரி வேளை அந்த ஆண்டவரை சோதிப்பதற்கோ கேள்வி கேட்பதற்கோ யாரும் இல்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കർത്താവിനെ വിശ്വസിക്കുന്നു. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ആമേൻ. ആമേൻ. പിശാചിനെ പരീക്ഷിക്കാൻ വന്നു. சாத்தான் சோதிக்காரர்கள் ദൈവം അവനെ പരീക്ഷിച്ചു. ஆண்டவரை சோதித்தார். തെളിവ് തരാം. அதற்கான தெளிவு கொடுக்கிறார். മത്തായി സുവിശേഷം 4-ാം അധ്യായം പഠിച്ചാൽ മതി. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்துக்கு போற படிச்சா போதும். അവിടെ പറയുന്നു அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 40 രാവും പകലും ഉപവസിച്ചു കഴിഞ്ഞ ശേഷം 40 இரவும் பகல் உபவாசித்த பிற்பாடு ആത്മാവ് അവനെ ஆவியானவர் அவரை മരുഭൂമിയിലേക്ക് നടത്തി. வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். ഒന്ന് പരിശുദ്ധാത്മാവിനെ പരീക്ഷയിലേക്ക് നടത്തി. பரிசுத்த ஆவியானவர் அவரை சோதனைக்கு நேராய் நடத்தினார். ആമേൻ. ஆமென். അടുത്തൊരു പദം പറയുന്നു அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறது, പിശാചിനാൽ പരീക്ഷിക്കപ്പെടുവാൻ சாத்தானாலே அவர் சோதிக்கப்பட்டு கொண்டு போனார். ദൂത് മനസ്സിലാകുന്നുണ്ട്. நான் சொல்லுகிற ஆலோசனைகள் புரியுதா? സുവിശേഷം 4-ാം അധ്യായത്തിലെ കാര്യം പറഞ്ഞു. மத்தேயு 4வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ആമേൻ. ஆமென். ആത്മാവിനെ മരുഭൂമി കൊണ്ടുപോയപ്പോൾ പരീക്ഷയിൽ ജയിക്കാൻ പരിശുദ്ധാത്മാവിന്റെ മേലുണ്ടായിരുന്നു. ஆவியானவர் அவரை சோதிக்கும்படி வனாந்திரத்துக்கு கொண்டு வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த சோதனை ஜெயிப்பதற்காக அவரோடு கூட இருந்தார். இந்த ராத்திரி നിന്റെ പ്രതികൂലങ്ങളെ ജയിക്കാൻ പരിശുദ്ധാത്മാവിന്റെ മേലുണ്ട്. உன்னுடைய எதிர்ப்புகளை போராட்டங்களை ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பார். പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി നിന്റെ മേലുണ്ട്. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உன்மேல் இருக்கிறது. നീ ഒറ്റയ്ക്കല്ല. நீ தனியாக அல்ல. നിന്റെ കൂടെ ദൈവ സാന്നിധ്യമുണ്ട്. உன்னோடு கூட தேவ பிரசன்னம் உண்டு. ദൈവശക്തിയുണ്ട്. தேவனுடைய வல்லமை உண்டு. ഇവിടെ ഈ പരീക്ഷയിൽ നമ്മെ പരിശോധിക്കുന്നത് ആരാന്നറിയാമോ? ஆமென். நம்மை சோதிக்கிறது யாருன்னு தெரியுமா? പിശാച്. சாத்தான். ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇവരെ ഇവിടെ നിർത്തിയിരിക്കുന്നത് പിശാചിനെ ഭൂമി ആക്കി വെച്ചിരിക്കുന്ന നമ്മെ എക്സാമിനറായിട്ട് ആക്കി വെച്ചിരിക്കുക. ஆமென். ஸ்தோத்திரம். பிசாசனுடைய பூமியாக இங்க வைக்கப்பட்டிருக்கிற நம்மை ஒரு எக்ஸாம்பிளாக வைத்திருக்கிறது. അതുകൊണ്ടാണ് യോബിന്റെ അരികിൽ ദൈവസന്നിധി യോബിനെതിരെ വാദിക്കാൻ പിശാച് നിന്നതാണ്. ஆகவேதான் தேவனுடைய சமூகத்திலே கடந்து போய் யோபுக்கு விரோதமாக ஆமென் போராடும்படி பேசும்படி குற்றம் சாட்டும்படி பிசாசு போய் நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. സ്തോത്രം. ஹalleluya. ആമേൻ. ஆமென். ദൈവത്തിനറിയാം യോബ് നീതിമാനാണ്. ஆண்டவருக்கு தெரியும் யோபு நீதிமான் என்று. ദൈവത്തിന് തെളിയിക്കേണ്ട ആവശ്യമൊന്നുമില്ല. ஆண்டவருக்கு அதை நிரூபிக்க வேண்டிய தேவையே கிடையாது. ദൈവം ദീർഘദൃഷ്ടിയുള്ള ദൈവമാണ്. ஆண்டவர் ദീർഘദൃഷ്ടിയാണ്. ஆமென். அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். ആ ദൈവത്തിന് എല്ലാം അറിയാം. அவருக்கு எல்லா காரியமும் தெரியும். നമ്മുടെ നിലവറിയാം. നമ്മുടെ ഇന്നവുകൾ അറിയാം. நம்முடைய நினைவுகள் சிந்தைகள் தெரியும். எதற்காக? പിശാചിനാൽ പരീക്ഷിക്കപ്പെടുവാൻ ഇടയാക്കി തീർന്നു. சாத்தானால் சோதிக்கப்படும்படி பைக்கு கொண்டு விட்டு கொடுக்கப்பட்டார். അവന്റെ വായ അടയ്ക്കാനാണ്. அவருடைய மாயை அடைக்கும்படி. ഹല്ലേലൂയ. രാത്രി ഞാൻ ദൂത് പറയാം. இந்த ராத்திரி நான் ஆலோசனை சொல்லுகிறேன். യാക്കോബിനെ ലേഖനം പരിശോധിക്കുമ്പോൾ யாக்கோபின் எழுத்தில் வாசிக்கும் பொழுது ദോഷങ്ങളാൽ ദൈവം നമ്മെ പരീക്ഷിക്കുന്നു. தீமைகளினாலே ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. ஹalleluya. ചില പരീക്ഷകളിലൂടെ നാം കടന്നുപോയിരിക്കുന്നു. சில சோதனைகள் வழியாய் நாம் கடந்து ഇന്ന് போகிறோம். രാത്രി ദൈവം പറയുന്നു, இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ദൈവത്തിന്റെ കരം നമ്മോട് കൂടിയുണ്ട്. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. എത്ര പേര് അത് വിശ്വസിക്കുന്നതാണ്? எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? പിശാചിനെ പരീക്ഷിച്ചു. சாத்தான் பரிசோதித்தான். യേശുവിനെ പരീക്ഷിച്ചു. இயேசுவை சோதித்தான். പിശാച് എങ്ങനെ പരീക്ഷിക്കുന്നത്? சாத்தான் எப்படி சோதித்தான் தெரியுமா? വചനം കൊണ്ട് പരിശോധിച്ചു. வசனத்தை கொண்டு சோதித்தான். നമുക്ക് മാത്രമല്ല വചനം അറിയുന്ന പിശാചിനും അറിയാം. நமக்கு மட்டுமல்ல வசனம் தெரியக்கூடியது சாத்தானுக்கும் தெரியும். സ്തോത്രം. ஆமென். പലപ്പോഴും പിശാച് പരീക്ഷിക്കുന്നത് എങ്ങനെയാണെന്നറിയാമോ? பல நேரத்தில் சாத்தான் எப்படி சோதிப்பான் தெரியுமா? നമ്മുടെ ആവശ്യത്തിന് நம்முடைய தேவைகளின் நடுவில் கொண்டு சோதிப்பான். യേശു വിശന്നപ്പോൾ இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டான போது, ഉപവാസം വിശന്നു. உபவாசம் முடிந்த போது பசி உண்டாயிற்று. ആ വിശപ്പ് കണ്ടാണ് അവൻ എടുത്തു പോകുന്നത്. அந்த பசியை கண்டு அவரிடத்தில் சோதிக்கிறார். അപ്പൊ പരിശോധന പിശാച് എങ്ങനെയാ വരുന്നത് അറിയാമോ? அப்படியால் பரிசோதிக்கிற இந்த சாத்தான் எதற்கு வருகிறான் தெரியுமா? ഭീമരൂപിയായിട്ട് കയറി വരുമൊന്നുമല്ല. ഭീമരൂപിയായിട്ട് കയറി വരിക. அவன் பீமனை போல பயங்கரமான தோற்றத்தோடு வருகிற மாட்டான். നമ്മുടെ ആവശ്യങ്ങളിലൂടെയാണ് കയറി വരുന്നത്. நம்முடைய தேவையின் நடுவில் அதை பார்த்து
கடந்து வருகிறார். യേശുവിനോട് പറഞ്ഞു இயேசுவிடத்தில் சொன்னார், ഈ കല്ല് അപ്പമാകാൻ പറഞ്ഞു. இந்த கல்லை அப்பமாகும்படி சொல்லும். സ്തോത്രം. ஸ்தோத்திரம். Praise the Lord. ஹalleluya. എന്നിട്ട് ഉയർന്ന മലമുകളിൽ എന്ന് പറഞ്ഞ് താഴെ വീഴാൻ പറഞ്ഞു. பிற்பாடு உயர்ந்த ஒரு மலை சிகரத்திலே கொண்டு விட்டு சொன்ன கீழே குதிக்க சொன்னார். ദൈവത്തിന്റെ ദൂതന്മാർ നിന്നെ കാക്കുന്നു. கர்த்தருடைய தூதர்கள் உன்னை காத்துக் கொள்வார்கள் சொன்னார். എന്നിട്ട് പറഞ്ഞു നീ എന്നെ ഒന്ന് നമസ്കരിച്ചാൽ മതി, ഇതെല്ലാം നിനക്ക് തരുമെന്ന് പറഞ്ഞു. அதுக்கு பிற்பாடு சொன்னார், நீர் என்னை பணிந்து கொண்டால் போது இதெல்லாம் உமக்கு தந்துருவேன்னு சொன்னார். Praise the Lord. ஹalleluya. യേശു പിശാചിന്റെ പരീക്ഷ ജയിച്ചത് വചനത്താൽ ജയിച്ചു. இயேசு சாத்தானுடைய சோதனை ஜெயித்தது அவர் வசனத்தினாலே ஜெயித்தார். ഇന്ന് രാത്രി ഞാൻ ഒരു ദൂത് പറയട്ടെ. இந்த ராத்திரி ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். പരീക്ഷയെ ജയിക്കുന്നത് എങ്ങനെയാണ്? ഇതിന്റെ കഷ്ടതയെ ജയിക്കുന്നത് എങ്ങനെയാണ്? ஆமென். நீங்களுடைய கஷ்டங்களை ஜெயிப்பது எப்படி? ദൈവത്തിന്റെ ആത്മാവിനാൽ, கர்த்தருடைய ஆவியினாலே, രണ്ട് ദൈവത്തിന്റെ വചനത്താൽ. இரண்டாவது கர்த்தருடைய வசனத்தினால். എത്ര പേര് മനസ്സിലാക്കുന്നു? எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? സാക്ഷാൽ ദൈവമായവനെ மெய்யாகவே தேவனாய் இருந்தவரை ഭൂമി വന്നപ്പോ அவர் பூமியில் கடந்து வந்த போது അവര് പരീക്ഷ ഉണ്ടെങ്കിൽ அவருக்கு சோதனை இருந்திருக்குமானால் എത്രയധികം நமக்கு எவ்வளவு அதிகம்? ஹalleluya. ദൈവപുത്രന് പരീക്ഷ ഉണ്ടെങ്കിൽ தேவகுமாரனுக்கு சோதனை இருந்திருக்குமானால் നമുക്ക് എത്രയധികം. நமக்கு எவ்வளவு அதிகம் இருக்கும்? തന്റെ ശുശ്രൂഷ ആരംഭത്തിൽ പരിശോധിച്ചറിഞ്ഞിട്ടാണ് ശുശ്രൂഷയുടെ വെളിപ്പെടുത്തൽ ഉണ്ടായത്. ஆமென். நம்முடைய ஊழியத்தில் ஆரம்பத்தில் சோதனையை அறிந்து அதை ஜெயித்து அதற்கு பிற்பாடு நம்முடைய ஊழியத்தை வெளிப்படுத்தினார். ആമേൻ. ஹalleluya. പരീക്ഷ ഏതിനോടാണെന്ന് അറിയാമോ? அந்த சோதனை எதோடு கூட இருந்து தெரியுமா? അവിടുത്തെ അധികാരത്തോടാണ്. ஆமென். சோதனை அதிகாரத்தோடு இருந்தது. ഇന്ന് രാത്രി இந்த ராத்திரி നിനക്കെതിരെയുള്ള പരീക്ഷ എന്തിനോടാണെന്ന് അറിയാമോ? உனக்கு எதிராக இருக்கிறதான சோதனை எதோடு சேர்ந்திருக்கும் தெரியுமா? ദൈവം തന്ന അധികാരത്തോടാണ്. தேவன் உனக்கு கொடுத்த அதிகாரத்தோடாக இருக்கும். എന്നോടല്ല വെല്ലുവിളി, உன்னோடல்ல சவால்கள், നിന്റെ മേൽ പറഞ്ഞ ദർശനത്തോടാ വെല്ലുവിളി, உன்மேல் சொல்லப்பட்ட தரிசனத்தோடு இருக்க കാഴ്ചപ്പാടിനോടാ വെല്ലുവിളി. உன்னுடைய தரிசனத்தோடு சவால்கள். എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. ദൈവപുത്രന്റെ ഒരു പദവി യേശുവിന് ലഭ്യമായി എവിടെ വെച്ചെന്നറിയാമോ? ஆமென். ஆண்டவர் கொடுத்த பதவி இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தால் தெரியுமா? യോർദാന്റെ കടവിൽ யோர்தான் நதிக்கரையில் യോഹന്നാനിയെ സ്നാനം കഴിപ്പിച്ചുകൊണ്ടിരുന്നപ്പോ யோவான் ஸ்நாபகன் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருந்த போது ആമേ യഹൂദജനമൊക്കെ ഇതിനെ ചുറ്റി നിൽക്കുക. யூத ஜனங்கள் எல்லாரும் சுற்றிலும் நிற்கிறார்கள். യേശു இயேசு கிறிஸ்து അവരെ വകച്ചു മാറ്റിയിട്ട് அவர்களை எல்லாம் மாற்றி நிறுத்தி യേശു ஆண்டவராகிய இயேசு യോഹന്നാൻ സ്നാപകന്റെ കൈക്ക് സ്നാനം എടുക്കാൻ വേണ്ടി ചെയ്തു. யோவான் ஸ்நாபகனுடைய கை கீழில் ஞானஸ்நானம் பெறும்படி செய்தார். കൂടെ ഇരുന്ന ജനം கூடியிருக்கிற ஜனங்கள் പല ചോദ്യങ്ങൾ ചോദിക്കാൻ തുടങ്ങി. பல கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார்கள். ഇവനാരാണ്? ഇവനാരാണ്? இவர் யார்? இவர் யார்? ഒരു കൂട്ടം ആൾക്കാർ പറഞ്ഞു ஒரு கூட்ட ஜனங்கள் சொன்னார்கள், അവൻ തച്ചന്റെ മകനാ. அவர் ஆமென் ஆசாரியருடைய மகன். ഒരു കൂട്ടം ആൾക്കാർ പറഞ്ഞു இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் சொன்னார்கள், അവൻ മറിയയുടെ മകനാ. இவன் மரியாளுடைய குமாரன். ഒരു കൂട്ടം ആൾക്കാർ പറഞ്ഞു இன்னொரு கூட்ட ஜனங்கள் சொன்னார்கள், അവൻ വേശ്യപുത്രനാ. அவர் வேசி மகன். പല വാക്കുകൾ പറഞ്ഞു. இப்படி பலவிதமான வார்த்தைகளை പല சொன்னார்கள். വാക്കിൽ ഇങ്ങനെ ഇരുമ്പി പായുന്ന പോലെ ഇങ്ങനെ അലതൊള്ളുകയാ. ஆமென். இப்படி பலருடைய வார்த்தைகளை ஈட்டி ஆமென் பாய்கிறது போல அலைந்து கொண்டிருக்கிறது. മനുഷ്യൻ പല അഭിപ്രായം പറയാൻ തുടങ്ങി. மனுஷர்கள் பல அபிப்பிராயங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். എന്നാൽ അവരുടെ അഭിപ്രായങ്ങളെ ഭേദിച്ചുകൊണ്ട് ஆனால் அவர்களுடையதான சகல அபிப்பிராயங்களை மாற்றி நிறுத்தி സ്വർഗ്ഗം തുറന്നുകൊണ്ട് பரலோகம் திறந்து கொண்டு പരിശുദ്ധാത്മാവ് പ്രാപത്തിൽ യേശുവിനെ അടുത്ത് വന്നിട്ട് பரிசுத்த ஆவியானவர் பிராவை போல இயேசுவினிடத்தில் இறங்கி வந்து അവനെതിരെ വാദിക്കുന്ന സംസാരിക്കുന്ന ജനം കാണേ அங்கே இருக்கிற ஜனங்கள் பேசுகிற ஜனங்கள் பார்க்கத்தக்க പ്രകാരം വിളിച്ചു പറഞ്ഞു, அவர் இப்படி கூப்பிட்டு சொன்னார், ഇവൻ എന്റെ പ്രിയപുത്രൻ, இவர் என்னுடைய நேசகுமாரன், ഇവനെ ഞാൻ പ്രസാദിച്ചിരിക്കുന്നു. இவரை நான் பிரியமாய் இருக்கிறேன். ഇന്ന് രാത്രി ഞാൻ ഒരു ദൂത് പറയട്ടെ. இந்த ராத்திரி ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். ലോകത്തിനെ പറ്റി എന്തും പറയട്ടെ. உலகம் உங்களை பார்த்து என்ன வேண்டும் ഏത് പേരിട്ട് നിന്നെ വിളിക്കട്ടെ. ஆமென். என்ன பெயர் போட்டு சொல்லட்டும். പക്ഷെ ഇന്ന് രാത്രി ഞാൻ ഒരു ദൂത് പറയാം. ஆனால் இந்த ராத்திரி நான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். ദൈവത്താൽ നീ സാക്ഷ്യം പ്രാപിച്ചത്. ஆண்டவர் தந்த தேவனோடு கூட நீங்கள் சாட்சி பெற வேண்டும். ആമേൻ. ஹalleluya. ഈ പദവി കിട്ടിയത് എവിടെയാ? இந்த பதவி எங்கே கிடைத்தது? യോർദാന്റെ നടുവിൽ யோர்தான் நடுவில் ദൈവപുത്രൻ, தேவகுமாரன், പ്രിയപുത്രൻ. அவர் நேசகுமாரன். പ്രിയപുത്രന്റെ പ്രത്യേകത நேசகுமாரனுடைய விசேஷித்த சிறப்பு குணம், ദൈവവിധം അനുസരിക്കുന്നവനാണ്. அவர் தேவனுடையதான சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறவர், ദൈവ കൽപ്പന അനുസരിക്കുന്നവനാണ്. தேவனுடைய கட்டளை கீழ்ப்படுகிறவர். ഇന്ന് രാത്രി இந்த இரவு നീ ദൈവത്തിന്റെ മകൻ എന്നൊരു പദവിക്ക് അർഹനാകണമോ? நீ தேவனுடைய மகன் என்கிறதான பதவிக்கு ஆமென் தகுதியுள்ளவனாய் மாற வேண்டும்.
നമ്പുന്നുണ്ട്? எத்தனை பேர் நம்புகிறீங்க? എന്താണ് അവിടുത്തെ ഇഷ്ടം? என்ன அவருடைய விருப்பம்? അവിടുത്തെ കൽപ്പന അനുസരിക്കേണ്ടതാണ്. அவருடைய கற்பனைகளை பிரமாணிக்க வேண்டும். ആമേൻ. ஹalleluya. യേശു இயேசு 33 തിരുവയസ്സിൽ 33 വയതില് ആമേൻ യോർദാന്റെ കടവിൽ യോർദാൻ കരയില് യോഹന്നാൻ സ്നാപകന്റെ കീഴിൽ അവൻ യോവാൻ സ്നാപകന്റെ കീഴിൽ സ്നാനപ്പെട്ടു. അവൻ ജ്ഞാനസ്നാനം പെറ്റാൻ. ആര് ദൈവകൽപ്പന അനുസരിക്കുന്നുവോ അവൻ தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ അവരെ ദൈവപുത്രൻ എന്ന് വിളിക്കപ്പെടും. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளில் அழைக்கப்படுவார்கள். ദൈവത്തിന്റെ മകൻ എന്ന് വിളിക്കപ്പെടും. தேவனுடைய குமாரன் அழைக்கப்படுவார்கள். ഇവരിന്ന് രാത്രി വിശ്വസിക്കുന്നുണ്ട്. எத்தனை பேர் இந்த ராத்திரி விசுவாசிக்கிறீர்கள்? പദവിയിലേക്ക് എത്തുന്നവർ അടുത്ത് വരാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஆமென். ഈ പദവിയിലേക്ക് இந்த பதவிக்கு நேராக எத்தனை பேர் சமீபித்து வர விரும்புகிறீர்கள்? ദൈവത്തിന്റെ കൽപ്പന അനുസരിക്കുവാൻ എത്ര പേർ ആഗ്രഹിക്കുന്നു? கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? എത്ര പേർ ഇന്ന് രാത്രി ആഗ്രഹിക്കുന്നു? எத்தனை பேர் இந்த ராத்திரி விரும்புகிறீர்கள்? ആമേൻ. ஹalleluya. അങ്ങനെയെങ്കിൽ ഈ ദൈവത്തിന്റെ മകനാണെന്ന് വിളിക്കപ്പെടും. அப்படியாണെങ്കിൽ தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவீர்கள். ഈ മകൻ ദൈവപുത്രൻ എന്നുള്ള പദവിക്കെതിരെയാണ് പരിശോധന ഉണ്ടായത്. ஆமென். இந்த தேவனுடைய குமாரன் என்கிறதான பதவிக்காக தான் இந்த சோதனை ஏற்பட்டது. ഞാൻ ചോദിച്ച ചോദ്യം കേട്ടോ? சாத்தான் கேட்ட கேள்வி தெரியுமா? നീ ദൈവപുത്രനെങ്കിൽ நீ தேவனுடைய குமாரனாய் இருந்தால் നീ നമസ്കരിക്കും. நீ விழுந்து வணங்கிக்கொள். നീ ദൈവപുത്രനാണെങ്കിൽ நீ தேவ குமாரனாய் നീ இருந்தால் താഴോട്ട് ഇറങ്ങി ചാട്. ஆமென் மலையில கீழே குதிச்சிடு. നീ ദൈവപുത്രനാണെങ്കിൽ நீ தேவ குமாரனாய் இருந்தால் എന്നെ ഒന്ന് നമസ്കരിച്ച്. என்னை விழுந்து வணங்கிக்க. ഹലോ, ஹலோ. ഇത് രാത്രി ദൈവാത്മ പറയുന്നു. இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ഈ പദവിയോട് അഭിഷാദം പോരാട്ടം. ஆமென். இந்த பட்டத்தோடு இந்த அதிகாரத்தோடு சாத்தான் போராடுகிறார். ദൂത് മനസ്സിലാകുന്നുണ്ട്. எத்தனை ஆலோசனை புரிந்து கொள்கிறீர்கள்? മലമുകളിൽ ഈ പദവിയോടെ എന്ന് ചോദ്യം. கொல்கத்தா மலை மேல இந்த பதவியோடு தான் ஒரு கேள்வி. നീ ദൈവപുത്രനാണെങ്കിൽ ഇറങ്ങി വാ. நீ தேவனுடைய குமாரனாய் இருந்தால் இறங்கி வா. എല്ലാ കാലത്തും പോരാട്ടമുള്ളത് ദൈവപുത്രന്മാരോടാ. ஆமென். எல்லா காலங்களிலும் ஆமென் நமக்கு போராட்டம் உள்ளது தேவ குமாரர்களோடு. പിശാചിന് പോരാട്ടം ദൈവപുത്രന്മാരോടാ. ஆமென். சாத்தான் போராடுகிற தேவனுடைய பிள்ளைகளிடத்தில். ആമേൻ. ஹalleluya. കർത്താവിനെ സ്തോത്രം ചെയ്താട്ടെ. ஆமென். தேவனை கர்த்தரை துதிக்கிறார். അപ്പോൾ യേശുവിനെ എന്തുകൊണ്ട് നോക്കണം? அப்படியானால் இயேசுவை எதற்காக நாம் கவனிக்க வேண்டும்? യേശു ഭൂമിയിൽ വന്ന് இயேசு பூமியில் வந்து നമുക്ക് തുല്യമായി நமக்கு சமமாக പരീക്ഷിക്കപ്പെട്ടവനാകുക. அவர் சோதிக்கப்பட்டவராய் இருக்கிறார். ആ പരീക്ഷിക്കപ്പെട്ടവൻ அந்த சோதிக்கப்பட்டவர் നമ്മുടെ പരീക്ഷ നമ്മെ സഹായിപ്പാൻ കഴിയുന്നില്ല. நம்முடைய சோதனை நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ആ യേശുവിനെ നോക്കണം. அந்த இயேசுவை நாம் உற்று கவனிக்க வேண்டும். വിശ്വസിച്ച് നോക്കണം. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ആമേൻ. ஹalleluya. അതുകൊണ്ടാണ് ശിഷ്യന്മാരോട് പറഞ്ഞത്. யோவான் சீஷர்களை பார்த்து சொன்னார். ആമേൻ. ശിഷ്യന്മാർ യേശുവിന്റെ ഗതസമന തോട്ടത്തിൽ വന്നപ്പോൾ ஆமென். ஸ்தோத்திரம். சீஷர்கள் இயேசுவோடு கூட ஆமென் கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தபோது ഇവിടെ പറയുന്നു, அவங்க சொன்னாங்க പരീക്ഷയിൽ അകപ്പെടാതെ ഉണർന്ന് പ്രാർത്ഥിപ്പിക്കും. ஆமென். சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. തന്റെ മുമ്പിലുള്ള പരീക്ഷ ജയിക്കാൻ தமக்கு முன்பாக இருக்கிற சோதனையை ஜெயிக்கும்படி യേശു കല്ലേറ് ദൂരത്ത് പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി. இயேசு ஒரு கல்லேறி தூரத்திலே உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். എന്നാൽ പ്രാർത്ഥിക്കുന്നവന്റെ ഇടയ്ക്ക് ഇന്ന് 3 പേര് കിടന്ന് ഉറങ്ങുക. ஆனால் அப்படி ஜெபிக்கிறவர்கள் இடையிலே ஆமென் ஸ்தோத்திரம் 3 பேர் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஹalleluya. ഇന്നും അങ്ങനെ പ്രാർത്ഥിക്കുന്നവരുടെ ഇടയ്ക്ക് ഉറങ്ങുന്ന പുള്ളികളുണ്ട്. ஆமென். இன்னைக்கு அப்படிதானே ஜெபம் பண்ணுகிற கூட்டத்தில் உட்கார்ந்து தூங்கக்கூடியவங்க இருக்காங்களா? ஹalleluya. യേശു എന്തിനെ കൊണ്ടുപോയത്? இயேசு எதற்காக இவங்களை கொண்டு போனாரு? ആമേൻ. ஆமென். ഇവർക്ക് മേൽ വരുന്ന പരീക്ഷകൾ ജയിക്കാൻ പ്രാർത്ഥിക്കാനാ കൊണ്ടുപോയത്. ஆமென். இவர்கள் மேல் வரக்கூடியதான சோதனை ஜெயிக்கும்படி ஜெபிக்கும்படி கொண்டு போனார். പക്ഷേ ஆனால் പരീക്ഷയെ ജയിക്കേണ്ടവര്, பரிசோதனை ஜெயிக்க வேண்டியவர்கள், പ്രാർത്ഥിച്ച് പോരാടേണ്ടവര് ஜெபித்து போராட வேண்டியவர்கள் പ്രാർത്ഥിച്ച് മടുത്ത് ഉറങ്ങുക. ஜெபித்து மடுத்து தூங்கிட்டாங்க. ஆமென். സ്തോത്രം. ஹalleluya. ഒരിക്കല് ஒரு நிமிஷம். സമയം തീരാനായി പെട്ടെന്ന് നിർത്താം. ஆமென். நேரம் முடியும் போது சீக்கிரமா முடிக்கிறேன். ഒരിക്കല് ஒரு விஷயம். ആരാധനയൊക്കെ വന്നു കഴിഞ്ഞപ്പോ, വീട്ടിൽ ആരാധനയൊക്കെ നടന്നപ്പോ வீட்டில் ஆராதனை நடக்கும் போது ഒരു സ്ഥലത്ത് ஒரு இடத்துல നാട്ടുകാരുടെ ഭയങ്കര ശബ്ദം. அவன் மற்றவருக்கு பயங்கரமான சத்தமா இருந்துச்சு. പോലീസ് സ്റ്റേഷൻ കേസ് വന്നു. அது போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் விட்டாங்க. പോലീസുകാർ വന്നു. போலீஸ்காரங்க வந்தாங்க. അവര് നോക്കി ഡോർ തുറന്നു. அவங்க பார்க்கும்போது പാസ്റ്റർ വന്ന് പ്രസംഗിക്കുക. பாஸ்டர் பிரசங்கிக்கிறார். അതിന്റെ അകത്ത് നിന്ന് പലരും കിടന്ന് ഉറക്കം. ஆனா அதுக்கு நடுவுல பலர் தூங்கிக்கிட்டாங்க. ഈ പരാതി കൊടുത്ത ആളെ വിളിച്ചു. ஆமை கம்ப்ளைண்ட் பண்ணவருக்கு ഇങ്ങോട്ട് വാ. இங்க வா. നിനക്ക് വെളിയിൽ കിടന്ന് ഉറങ്ങാൻ പറ്റുന്നില്ലേ? அவன் உனக்கு படுத்து தூங்க முடியல. ഞാൻ ഇത്രയും ശബ്ദം കേട്ടിട്ട് ഇതിന്റെ അകത്തിരുന്ന് ഉറങ്ങുന്നത് இவ்வளவு சத்தம் கேட்டு இதுக்குள்ள தூங்குறது. ഉറങ്ങുക.
ஓடு சொல்லியிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. യേശുവിനെ എന്തിനാ കൊണ്ടുപോയത്? இயேசுவை எதுக்கு கூட்டி போனாரு? പ്രാർത്ഥിക്കാനാ കൊണ്ടുപോയത്. ஜெபமனை கூட்டி போனாரு. ഇവര് പ്രാർത്ഥിക്കാതെ ഉറക്കോ? இவங்க ஜெபமனை பண்ணும்போது യേശു വിളിച്ച് തട്ടി പറഞ്ഞു. ஆமென். இயேசு அவங்களை தட்டிட்டு சொல்றாரு, പരീക്ഷയിലകപ്പെടാതെ சோதனையில் சோதனைக்குள் அகப்படாமல் ഉണർന്ന് പ്രാർത്ഥിക്കും. அவன் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശു തന്റെ പരീക്ഷ ജയിക്കാൻ പ്രാർത്ഥിച്ചു. இயேசு நமக்கு வந்த சோதனை ஜெயிக்கும்படி ஜெபித்தார். അതുകൊണ്ട് ஆகவே നേട്ടം പറയാം. அதனால ஆதாயப்படுத்துறது. അതിന്റെ നേട്ടം அதனால ஆதாயப்படுத்துறது. ഈ ഗെത്സമന തോട്ടത്തിലേക്ക് கெத்செமனே தோட்டத்திலே കുന്തും വാളുമായൊക്കെ ആൾക്കാർ വന്നു. ஆமென். வாளை ஈட்டி பிடிச்சிட்டு ஆட்கள் வந்தாங்க. ഹലോ, ഈ കിടന്ന് ഉറങ്ങിയ പുള്ളികളെല്ലാം ഓടണ ഓട്ടം. ஆமென். சோதரம் படுத்து தூங்கிட்டு இருந்தவங்க எடுத்து ஓட்ட முடிச்சாங்க. അവർക്കൊരു പരീക്ഷ ജയിക്കാൻ പറ്റില്ല. அவங்களால சோதனைகளை ஜெயிக்க முடியல. ഉടനെ വെപ്രാളമുണ്ട്. உடனே அவசரத்துல പത്രോസ് பேதுரு വാളെടുത്ത് பட்டயத்தை எடுத்து അവർ പത്രോസിന്റെ മഹാപുരോഹിതന്റെ ദാസന്റെ ചെവി വെട്ടി. பிரதான ஆசாரியனுடையதான ஆமென் அவன் ஊழியக்காரனுடைய காதை வெட்டினான். സ്തോത്രം. ஆமென். വെപ്രാളമുണ്ട് ചെയ്താ. ഞാൻ ചോദിക്കുക, நான் கேட்கிறேன், ഈ പത്രോസിന് എന്ത് നീ വാളെടുത്തി? இந்த பேதுருக்கு எங்க இருந்து பட்டயம் கிடைச்சது? യേശുവിന്റെ കൂടെ നടക്കുമ്പോൾ ഈ വാള് കയ്യിലുണ്ടായിരുന്നു. இவங்க இயேசுவோடு நடக்கும்போது இந்த பட்டயம் அவங்க கிட்ட இருந்துச்சு. സ്തോത്രം. ஹalleluya. യേശുവിന്റെ കൂടെ നടക്കുന്നവർ പക്ഷെ വാളുണ്ട്. இயேசுவுக்கு கூட இருக்கிறாங்க, ஆனா கூட வாள் இருக்கு. സമയം വരുമ്പോൾ പൊങ്ങി വരും. സമയം വരുമ്പോൾ പൊങ്ങി വരും. ஆமென். நேரம் அதுக்கான நேரம் வரும்போது வெளிப்பட்டு வரும். അതുകൊണ്ടാണ് ഒരിക്കൽ പറഞ്ഞത്, அதனால தான் அவர்கள் சொன்னார், എതിരെയുള്ള സമുദ്രത്തിൽ ചെല്ലാൻ പറഞ്ഞു. എതിരെയുള്ള സമുദ്ര തടാകത്തിൽ ஆமென். எதிரே இருக்கிறதான சமுத்திரத்துக்கு நான் போக சொன்னார். അവൻ ചൂണ്ടയിടാൻ പറഞ്ഞു. அங்க போய் மீன் போடுக்க சொன்னார். അപ്പോ മീനെ കിട്ടും. ஆமென். தூண்டில போடும்போது மீன் கிடைக்கும். ഈ ചൂണ്ട എവിടെ വന്നു? இந்த தூண்டில் எங்க வந்துச்சு? പുള്ളിയുടെ കയ്യിൽ ചൂണ്ടയും വാളും കൂടി കയ്യിലുണ്ട്. ஆமென். பேதுருக்கு கையில தூண்டிலும் வாளும் எப்பவும் கையில இருக்கும். അവൻ യേശുവിന്റെ കൂടെ വന്നാൽ ഇതൊക്കെ പലരുടെ കയ്യിലുണ്ട്. ஆமென். இயேசு கிறிஸ்துவோட கூட வந்தாலே இது பலருடைய கையில் இருக்குது. പക്ഷേ യേശു പറയുമ്പോൾ എടുക്കാൻ വേണ്ടി. ஆனால் இயேசு சொல்லும்போது எடுக்கிறதுக்காக. ഇന്ന് രാത്രി യേശു ഇതൊന്നും പറയുന്നില്ല. ஆனால் இந்த ராத்திரி இயேசு அது ஒண்ணு சொல்லல. അവൻ എന്തെങ്കിലും കൽപ്പിച്ചാൽ அவர் ஏதாயிலும் உங்களுக்கு നീ சொன்னார், ചെയ്യാൻ തയ്യാറായവാ. நீ செய்ய ஆயத்தமா. അത്ഭുതങ്ങൾ നടക്കുവാൻ ഇടയായിട്ടില്ല. அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ദൂത് മനസ്സിലാകുന്നുണ്ട്. எத்தனை பேர் ஆலோசனை புரிந்து പക്ഷേ கொண்டீர்கள்? എന്താ സംഭവിച്ചത്? என்ன நடந்தது? പരീക്ഷ വന്നപ്പോ യേശു പരീക്ഷ ജയിച്ചു. சோதனை வந்தபோது இயேசு சோதனையை ஜெயித்தார். തനിക്കെതിരെ നിന്ന ജനത്തോട് നിങ്ങൾ ആരെ തിരയുന്നു? ஆமென். எதிரே இருக்கிற ஜனத்தை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? ആമേൻ. ஹalleluya. യേശു മുണ്ട് മടക്കി കിട്ടി ഓടിയില്ല. இயேசு அங்கே ஆமென் கட்டிட்டு ஓடல. സ്തോത്രം. ஆமென். പക്ഷേ அது ഞാൻ തന്നെ എന്ന് പറഞ്ഞപ്പോൾ അവരെല്ലാം വീഴാൻ തുടങ്ങി. ஆமென். அது நீங்கள் தேடுகிறவர் நான் என்று சொன்னபொழுது அவர்கள் எல்லாரும் பின்னிட்டு விழுந்தார்கள். കാരണം ചോദിച്ചാൽ காரணம் என்னவென்றால் ആ പ്രാർത്ഥനയാ ദൈവശക്തി ആവശ്യമാണ്. ஜெபத்தினால் தேவ வல்லமை வெளிப்படுத்தப்படும். എത്രവരെ ദൂത് മനസ്സിലാകുന്നു? எத்தனை பேர் ஆலோசனை புரிந்து கொண்டு ശിഷ്യന്മാർക്ക് പരീക്ഷ ജയിക്കാൻ പറ്റില്ല. சீஷர்களுக்கு சோதனைகளை ஜெயிக்க முடியல. ഞാൻ നിങ്ങളോട് ചോദിക്കുന്നു, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், പരീക്ഷ എങ്ങനെ ജയിക്കാൻ കഴിയും? சோதனை எப்படி ஜெயிக்க முடியும்? ഒന്ന്, ஒன்று പരിശുദ്ധാത്മാവിന്. பரிசுத்த ஆவியானவர். രണ്ട്, இரண்டாவது ദൈവവചനത്താൽ. தேவ வசனத்தினால். മൂന്ന്, மூன்றாவது പ്രാർത്ഥനയാ. ஜெபத்தினால். എത്രപേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? എന്തുകൊണ്ട് യേശുവിനെ നോക്കണം? எதற்காக இயேசுவை பார்க்க வேண்டும்? നമ്മുടെ പരീക്ഷയിൽ நம்முடைய சோதனையில் നമ്മെ സഹായിക്കാൻ കഴിയുന്നു. நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். എത്രപേർ മനസ്സിലാകുന്നു? எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? എല്ലാ കണ്ണുകളടയ്ക്കുക. எல்லாரும் கண்களை மூடுவோம். അതെന്ന് പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നില്ല. நாம இன்னைக்கு கூடுதலாக பேச விரும்பவில்லை. நாம் ஜெபிக்க போகிறோம். എല്ലാ കണ്ണുകളടച്ച எல்லாரும் கண்களை மூடுவோம். യേശുവിന്റെ അധികാരമുള്ള നാമത്തിൽ. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில். ഒത്തിരി ഭാഗം അവർ പറയാനുണ്ടെങ്കിലും அதிக காரியங்கள் சொல்ல இருந்தாலும் എന്റെ ഒരു സമയമില്ല. ஆம் இது கிரியரல்ல. എല്ലാ കണ്ണുകളടച്ച எல்லாரும் கண்களை மூடுவோம். അതുകൊണ്ട് ദൈവാത്മാവ് ദൂത് പറയുന്നു. சகோதரனிடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். ഒരു വിഷയം തീർക്കാം. கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. പലപ്പോഴും കുഴഞ്ഞു പോകുന്ന ഒരു അനുഭവം ചെയ്തു. കുഴഞ്ഞു പോകുക. ஆமென். பல நேரங்களிலும் ஆமென் அவர் அமிழ்ந்து போகிற ஒரு அனுபவம், கலங்கி போகிற அனுபவம், ചോർന്ന് ധൈര്യം ചോർന്നു പോകുന്ന അനുഭവം. தைரியத்தை இழந்து விடுகிற அனுபவம். പക്ഷെ ദൈവാത്മാ പറയുന്നു, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ചില ദൈവ പദ്ധതികൾ ജീവിതത്തിൽ വെളിപ്പെടാറുണ്ട്. சில தேவனுடைய திட்டங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட இருக்கிறது. നിന്നിലൂടെ ചില പണികൾ ചെയ്യാനുണ്ട്.
உன்னை கொண்டு சில காரியங்கள் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ആമേൻ. ചിലതിന് ദൈവ അടിസ്ഥാനം ഉണ്ടാകുന്നുണ്ട്. சில காரியத்திற்கு அஸ்திபாரம் போட போகிறார். ചില ദൈവ പ്രവൃത്തിക്കായി ദൈവ അവസരം ഒരുക്കുവാനുണ്ട്. ஒரு தேவ திட்டத்திற்கான கர்த்தர் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். കലങ്ങി മറിയുന്ന ഒരു അനുഭവമാണ് ജീവിതത്തിൽ. நீ கலங்கி கொண்டிருக்கிற அனுபவங்கள் வாழ்க்கை. കലങ്ങി മറിയുന്ന ഒരു അനുഭവം. அவன் கலங்கி போகிறான் ஒரு அனுபவம். സമുദ്രത്തിലെ വെള്ളം പോലെ ഹൃദയം ഇങ്ങനെ കലങ്ങി മറിയുക. கடலுக்குள்ளாக தண்ணீரை போல இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. രാത്രി ദൈവാത്മാ പറയുന്നു, ஆனால் இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ദൈവത്താൽ സ്ഥിരമായി നിൽക്കുക. கர்த்தருக்காக உறுதியாய் நில்லுங்கள். ദൈവം ചില ചേർത്ത് പണിത ചില വിടുതൽ അയക്കാൻ പോകും. ஆண்டவர் உங்களை சேர்த்துக் கொண்டு சில விடுதலைகளை அனுப்ப போகிறார். നിന്റെ ഭവനത്തിനകത്ത് ചില ദൈവപ്രവൃത്തി നടക്കാനുണ്ട്. உங்கள் வீட்டுக்குள்ளே சில தேவனுடைய விடுதலைகள் வெளிப்பட போகிறது. ആമേൻ. ദൈവം ചില വഴികൾ, പുതുവഴികൾ ദൈവം തുറക്കും. ஆண்டவர் சில புது வழிகளை திறப்பார். ചില പുതിയ വഴികൾ തുറന്നു. சில புது வழிகளை திறப்பார். അവൻ ഇന്നായിരിക്കുന്ന അനുഭവമല്ല, அது இன்றைக்கு இருக்கிற அனுபவம் அல்ல. ഈ അവസ്ഥയിൽ നിന്ന് മാറ്റം വരുത്തും. இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வரும். നാടുകളായി ഇങ്ങനെ ചുറ്റുകയാണ്. அநேக நாட்களாக உங்களை சுத்தி கொண்டிருக்கிறார். എങ്ങും സ്ഥിരപ്പെടാൻ കഴിയുന്നില്ല. எங்கேயும் உங்களை உறுதியாய் நிற்க வைக்கல. എന്നാ ദൈവാത്മാ പറയുന്നു, ஆனால் உன் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ഒരു പുതുവഴി നിനക്ക് വേണ്ടി തുറക്കും. ஒரு புதிய வழியை உனக்காக கர்த்தர் പുതിയ മണ്ണ് ഉണ്ടാകും. ഒരു പുതിയ വഴി തുറന്നു. ஒரு புதிய வழியை திறப்பார். വചനം പറയുന്നു, வசனம் சொல்கிறது, പകയ്ക്കുന്നവർ കണ്ട് ലജ്ജിക്കേണ്ടതിന് ஆமென், உனக்கு விரோதமாக பகைக்கிறவர்களே வெட்கப்படும்படிக்கு നന്മയ്ക്കാൾ അടയാളം ചെയ്യും. நன்மையானவைகளை கர்த்தர் உனக்கு செய்வார். സാധ്യതയുടെ വഴി തുറന്നു കാണുകയാണ്. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். சாதிக்கு நடுவில் ஏழ்மையான சுபாவம் உள்ளவர்கள் நடுவிலே கர்த்தர் உன்னை உறுதிப்படுத்த போகிறார். പുതിയ സാധ്യതകൾ ഉണ്ടാകും. புதிய புது வழிகள் உருவாக போகிறது. ചിലതിന് പുതിയ ആരംഭം புதிய ஆரம்பங்கள் நடக்க போகிறது. എന്ന കാറ്റ് കാണത്തില്ല, காட்சி காண மாட்டீங்க, മഴ കാണത്തില്ല, மழை இருக்காது. എന്നാൽ ഈ താഴെ അനേക കുഴി കുടിക്കും. ஆனால் பள்ளத்தாக்கிலே அநேக குழிகள் தோண்டப்படும். ചിലത് ഇറങ്ങി വരും. சிலது இறங்கி வரும். നിന്റെ തല താണ മണ്ഡലത്തിൽ ദൈവം നിന്റെ തല ഉയർത്തും. உன்னுடைய தலை தாழ்ந்து போன குனிந்து போன இடத்திலே கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ஆமென். നിന്നെ പറ്റി ദൈവത്തിന് പ്ലാൻ ഉണ്ട്. உன்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. നിന്നെ ദൈവത്തിന് ആവശ്യമുണ്ട്. உன்னை ஆண்டவருக்கு தேவை. നിന്നിലൂടെ ദൈവത്തിന് പ്രവൃത്തി ചെയ്യാനുണ്ട്. உன்னை கொண்டு ஆண்டவர் சில கிரியைகளை செய்ய விரும்புகிறார். ദൈവ രാജ്യത്തിൽ ഒരു വ്യക്തിത്വമാക്കി മാറ്റും. நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற ஒரு நபராய் மாற்றுவார். നിന്റെ ജനനത്തിൽ തന്നെ ശത്രു നിന്നോട് പോരാടി. உன்னுடைய பிறப்பின் பொழுதே சாத்தான் உன்னோடு போராடினான். ஆனால் എന്ന ശത്രുവിന് വിട്ടുകൊടുക്കാതെ உன்னை சத்துருவுக்கு விட்டுவிடாமல் ആയുസ്സിലേക്ക് എടുത്തുവാൻ ശത്രു പലവിധത്തിൽ തന്ത്രം മുഴക്കി. உன்னுடைய ஆயுசை கெடுக்கும்படி சாத்தான் அவன் தந்திரம் வைத்தான். എന്ന ശ്വാസം മുട്ടുന്ന വ്യാപാരങ്ങൾ അഴിഞ്ഞു മാറട്ടെ. அவன் உன்னிலே மூச்சு திணறல் உண்டு பண்ணுகிற பொல்லாத கட்டில் அழிந்து மாறட்டும். യേശുവിന്റെ നാമത്തിൽ ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടട്ടെ. இயேசுவின் நாமத்தில் தெய்வீக விடுதலை வெளிப்படட்டும். ദൈവാത്മാവ് പറയുന്നു, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், കുഴി 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 അത് ബലഹീന ജാതിയാണ്. அது ஒரு பலவீனமான ஜாதி. പക്ഷെ പാറയുടെ സുരക്ഷിതത്വം കണ്ടെത്തി. ஆனால் அது பெரிய கண்மலையிலே பாறையில் அதற்கு பாதுகாப்பை தேடிக்கொள்ளும். അങ്ങനെ ഒരു തലത്തിലേക്ക് നിന്നെ ദൈവം പുറപ്പെടുവിക്കും. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். അങ്ങനെയുള്ള ചില നേരത്തെ ദൈവത്തിനെ കടത്തിവിടും. ஆண்டவர் அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை ஒரு தரத்திலே கொடுப்பார். ஆமென். ആത്മീയ ആരാധനയ്ക്ക് നീ നേതൃത്വം വഹിക്കുന്നവനായി. ஆவிக்குரிய ஆராதனைக்கு நீ தலைமை தாங்குகிறவனாய் இருப்பாய். ദാവീദ് കിന്നരം വായിച്ചപ്പോൾ ശൗലിന്റെ ദുലാപം വിട്ടുപോയതോടെ ചില ഉപകരണങ്ങൾ വായിക്കാനുള്ള പ്രത്യേക ഒരു നിയോഗം നിന്റെ മേൽ തരും. தாவீது தம்புரு வாசித்த பொழுது அவன் பொல்லாத ஆவிகள் அவன் விட்டு வெளியேறினது போல விசேஷமாக உனக்குள்ளே ஆண்டவர் சில கிருபைகளை கொடுத்து சில அவன் இசைக்கருவிகளை வாசிப்பதற்கான கிருபை தருவார். ശരീരത്തോട് വെല്ലുവിളിയും உன்னுடைய சரீரத்தோடு ஒரு சவால் இருக்கிறது. എന്നാൽ പ്രാർത്ഥിച്ചോ, நீ ஜெபம் பண்ணணும். ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടും. கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். ദൈവാത്മാവ് പറയുന്നു, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், അടഞ്ഞതിനെ ഞാൻ തുറക്കുന്ന ദൈവമാണ്. அடைந்ததை நான் திறக்கக்கூடிய ஆண்டவர். ആമേൻ. ஆமென். നീ നിന്നെ തന്നെ നിസാരനായി കാണരുത്. உன்னை நீயே நிசாரமாக எண்ணக்கூடாது. ദൈവാത്മാവ് പറയുന്നു, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ദുർബലൻ ஒரு குதவாளன் വീരൻ എന്ന് എണ്ണിക്കൊള്ളട്ടെ. ஆமென். ஸ்தோத்திரம். வீரன் என்று சொல்லி எண்ணவும். നെഹെമ്യാവിനെ പോലെ ഞാൻ നിന്നെ പുറത്തുവരും. ஒரு நெகேமியாவை போல நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். പലതും കണ്ടും കേട്ടും മാറിപ്പോകുന്ന ജനത്തിന്റെ നടുവിൽ பல காரியங்களை பார்த்து கேட்டு அவை மாறி போகிற ஜனத்தின் நடுவில் ഞാൻ നിന്നെ ഉയർത്തുന്ന ദൈവം ആത്മാവ് പറയുന്നു. நான் உன்னை உயர்த்துகிற தேவன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். നിന്നെ തകർത്ത് കളയുവാൻ വീഴ്ചപ്പെടുത്തുവാൻ പല ആയുധങ്ങൾ
ആക്സിഡന്റോട് വരുത്തി ഒതുക്കുവാൻ ശത്രു പല വിധത്തിൽ നോക്കിയ പദ്ധതികളുണ്ട്. உன்னை தகர்த்து ஆமென் சொல்ற கிளை தள்ளி ஆக்சிடென்ட் மூலம் உன்னை பிரிக்கும்படி போராடின பல ஆமென் சாத்தானுடைய திட்டங்கள் இருந்தது. അവരുടെ നടുവിൽ ഞാൻ നിന്നെ പുറത്തെടുക്കുന്ന ദൈവമാണ്. ஆனால் அதன் நடுவில் நான் உன்னை வெளியே கொண்டு வருகிற ஆண்டவர். ദൈവം പറയുന്നു, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ചെറിയ കാര്യങ്ങൾ വിശാലമായി വരുന്നത് പോലെ ஆமென் சின்ன காரியங்கள் பெரிதாய் வருகிறது போல ആമേൻ ചില വിശാലതകൾ നിന്റെ കരത്തിലൂടെ ദൈവം വെളിപ്പെടുത്താൻ പോകുന്നു. ஆமென் சில பெரிதான காரியங்களை உன் கரங்களை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் യേശുവിന്റെ അതിവിശാലത പോലെ നിന്റെ അതിരിനെ വിശാലമാക്കും. யாவேசுடையதான எல்லையை விரிவுபடுத்தினது போல உன் எல்லையை கர்த்தர் விரிவுபடுத்துவார். ഇന്ന് ആയിരിക്കുന്ന തലത്തിൽ നിന്ന് இன்றைக்கு இருக்கிற நிலையில் இருந்து ഒരു വ്യത്യസ്തമായ ഒരു തലത്തിലേക്ക് ഞാൻ നിന്നെ അപ്പോയിന്റ്മെന്റ് ചെയ്യും. ஒரு வித்தியாசமான ஆமென் நிலைக்கு நேராய் நான் உன்னை அப்பாயின்மெண்ட் செய்வேன். തടയുന്ന ചില ശക്തികളുണ്ട്, அதை தடுக்கக்கூடிய சில வல்லமைகள் இருக்கிறது, ചില വ്യക്തികളുണ്ട്. சில நபர்கள் இருக்கிறார்கள். എന്നാൽ പ്രധാന സ്ഥാനം വഹിക്കത്തക്ക നിലയിൽ ഞാൻ നിന്നെ പുറത്തെടുക്കും. உன்னை ஒரு முக்கியமான பதவியில் உட்கார பண்ணுகிற நிலையில் நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். എസ്തേറിനെ പുറത്തെടുത്തതുപോലെ எஸ்தரை வெளியே கொண்டு வந்தது போல ഞാൻ നിന്നെ പുറത്തെടുക്കുന്ന ദൈവമാണ്. நான் உன்னை வெளியே கொண்டு வருகிற தேவன். സമൂഹത്തെ നിയന്ത്രിക്കുന്ന പ്രത്യേക അതോറിറ്റി നിന്റെ മേൽ തരും. ஒரு கூட்ட ஜனத்தை நியந்திரம் பண்ணக்கூடியதான ஒரு அதிகாரம் பண்ணவுள்ள ஒரு நிலையில் ചില പ്രമോഷനുകൾ ദൈവം തരാൻ പോകുകയാണ്. சில பதவி உயர்வுகளை நமக்கு கொடுக்க போகிறார். പ്രാർത്ഥിച്ചോളാം ദൈവം പറയുന്നു. ஊக்கமாக ஜெபித்துக் கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ഓശാന രഹസ്യാന്തന ദിഗനഗനഗ സന്ദര ദിഗനഗനഗ സിയാദന യുദാരമ ശംദരാദിയാന യേശുവിന്റെ അധികാരമുള്ള നാമത്തിൽ இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் യമാനഗനഗ നിന്റെ പഠന മേഖലയെ മറച്ചിടുന്ന ഒരു വ്യാപാരമുണ്ട്. உன்னுடைய கல்வியை அவன் கல்வி பட்டம் சம்பந்தமான காரியத்தை திருப்பி போடுகிற ஒரு போராட்டம் இருக்கிறது. എന്നാൽ ஆனால் നീ ഉറച്ചു നിന്നാൽ நீ உறுதியாய் இருந்தால் ഒരു ദെബോരെ പോലെ ഞാൻ നിന്നെ പുറത്തെടുക്കും. ஒரு தேவராளை போல நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். ആമേൻ. ஆமென். ചില മേഖലകളെ ചലിപ്പിക്കുന്ന ഒരു അധികാരം. ஆமென். சில சூழ்நிலைகளை அவன் சில மண்டலங்களை அசைய பண்ணுகிற ஒரு அதிகாரம். ചില ഇല്ലായ്മകളെ പോരായ്മകളെ മാറ്റിമറിക്കുന്ന ഒരു വലിയ ദൈവപ്രവൃത്തി നിന്റെ മേൽ ഉണ്ടാകും. சில குறைவுகளை சில இல்லாய்மைகளை மாற்றி எடுக்கக்கூடியதான ஒரு கிருபை உண்மையில் உண்டாகும். ഭവനത്തിന്റെ അവസ്ഥകൾക്ക് ഒരു വ്യത്യാസം ഉണ്ടാകാം. உன்னுடைய வீட்டினுடைய எல்லா சூழ்நிலைக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். ഒരു ദൈവപ്രവൃത്തി നിന്റെ ജീവിതത്തിന്റെ ഒരുക്കുന്ന ആത്മാ പറയുന്നു. ஒரு தெய்வீக கிருபை உன் வாழ்க்கையில ஆமென் ஆயத்தமாக்குகிறார் என்று ஆவியானவர் சொல்கிறார். നിന്റെ മേലുള്ള ചില ബലഹീനമെന്ന ശത്രു പറഞ്ഞ ചില അവസ്ഥ ഞാൻ മാറ്റം വരുത്തും. உண்மையில் இருக்கிற சில பலவீனங்கள் என்று சொல்லப்படுகிறதான சாத்தான் கொண்ட திட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் ഇവരുടെ ദൈവശക്തി വ്യാപരിക്കട്ടെ. இவருடைய தெய்வ வல்லமை வெளிப்படட்டும். ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടട്ടെ. தெய்வீக விடுதலை வெளிப்படட்டும். ശരീരത്തോട് വലിയ വല്ലാത്തൊരു പോരാട്ടം. ശരീരത്തിലെ പോരാടികൾ ഒരു പോരാട്ടം இருக்கிறது. ശക്തമായ തലവേദന അസ്വസ്ഥമാക്കുന്ന ഒരു பயங்கரமான தலைவலி கொண்டு வரக்கூடியதான ஒரு போராட்டம். ഫ്രണ്ടിലോട്ട് വാ. முன்னாடி வாங்க. அம்மா முன்னாடி வரட்டும். കുടുംബത്തിൽ ചിലതിനെ ഓർത്ത് നീ കരയുന്നു. குடும்பத்திலே சிலரை நினைத்து நீ அழுகிறாய். ചിലതിനെ ഓർത്ത് നീ ഭാരപ്പെടുന്നു. சிலரை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய். അതിനൊരു ദൈവപ്രവൃത്തി കാണും. அதில் தேவனுடைய கிரியை வெளிப்படும். ചില കാര്യങ്ങൾ ചെയ്തെടുക്കാൻ കഴിയാത്ത അവസ്ഥകളും சில காரியங்களை செய்து முடிக்க முடியாத சூழ்நிலைகள் ദൈവം കുഴിക്കഴിച്ച് ஆண்டவர் அதனுடைய கட்டுகளை அழித்து ഒരു ദൈവപ്രവൃത്തി കാണും. ஒரு பெரிய தேவ கிரியை வெளிப்படுத்தும். ശക്തമായി പ്രാർത്ഥിക്കുന്ന ദൈവം ஊக்கமாக ஜெபிக்கும்படி கர்த்தருடைய ஆவி വീണ ചില വിഷയങ്ങൾ ஆமென் கட்டப்பட்டிருக்கிறதான சில காரியங்கள் ദൈവം കുഴിക്കഴിക്കാൻ പോകും. அந்த கண்ணிகளை எல்லாம் கர்த்தர் அழிக்க போகிறார். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் പോരുകൾ எல்லா போராட்டங்களும் യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் അഴിഞ്ഞു പോകട്ടെ. அது அழிந்து மாறட்டும். അപ്പോൾ തന്നെ இப்பொழுது ഈ ശരീരത്തിൽ இந்த சரீரத்தில் ദൈവശക്തി വ്യാപരിക്കട്ടെ. தேவ வல்லமை வெளிப்படட்டும். ഒരു അഴിയ அது அழிந்து மாறட்டும். അഴിഞ്ഞു മാറട്ടെ. அழிந்து மாறட்டும். ഇപ്പോൾ ശരീരത്തിൽ இந்த சரீரத்தில் ചില മുദ്ര മുത്തിയ ചില വ്യാപാരം ஆமென் சில முத்திரையிட்ட சில வியாபாரங்கள் യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் அழிந்து மாறட்டும். ചില ശരീരത്തിന് വെല്ലുവിളിക്കുന്ന சரீரத்திலே சவால் விடுகிற எல்லா போராட்டங்கள் സമാധാന ഭവനത്തെ നഷ്ടപ്പെടുത്തി சமாதானத்தை குடும்பத்துக்குள்ளே இழந்து போக பண்ணி എല്ലാ പോരുകൾ எல்லா
எல்லா போராட்டத்தையும் യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் അഴിഞ്ഞു മാറട്ടെ. அது அழிந்து மாறட்டும். ദൈവപ്രവൃത്തി ഭവനത്തിൽ നടക്കണം. தேவனுடைய கிரியை வீட்டில் நடக்கும். ആമേൻ. ஆமென். സ്വസ്ഥത നഷ്ടപ്പെട്ട ചില വിഷയങ്ങളുണ്ട്. സ്വസ്ഥത. ஆமென். சமாதானம் கிடைக்க போகிற சில காரியங்கள் ദൈവ സമാധാനത്തെ കൊണ്ടിട്ട് ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். ശക്തമായി പ്രാർത്ഥിക്കണം. நல்ல ஜெபம் பண்ணணும். ആമേൻ. ஆமென். ചൂടാറാവ ശബ്ദനാദിയ രഹസ്യാർത്ഥനാദിയ ആ കണ്ണാടി വെച്ച് സ്വസ്ഥതയോടെ ദൈവം പറഞ്ഞു. ഒരു കുതിച്ചെഴുന്നേൽപ്പിന്റെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകും. ஒரு குதித்து எழுப்புகிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில் உருவாகும். വലിയൊരു അനുഗ്രഹം നിന്റെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകാൻ പോകും. ஒரு பெரிய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வரப்போகிறது. ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். നീ ഈ തലത്തിൽ ഒതുങ്ങിക്കൂടത്തില്ല. நீ இந்த நிலையிலே ஒதுங்கி இருக்க முடியாது. എന്നാൽ ദൈവം നിനക്കായി ചില വഴികൾ ഓപ്പൺ ആക്കും. காரணம் கர்த்தர் உங்களுக்காக சில வழிகளை திறந்து கொடுக்கிறார். ചില യാത്രകൾ ജീവിതത്തിൽ നീ ഒരുക്കും. சில பிரயாணங்களை வாழ்க்கையிலே கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். ദൈവം അതിനുള്ള നന്മ ദൈവം ஆண்டவர் അതിനെ நன்மையை கொண்டு வருவார். അതിനായി പ്രാർത്ഥിക്കണം. அதற்காக ஜெபம் பண்ணணும். ആമേൻ. പ്രാർത്ഥന നിരന്തരമായ ഔഷധം ടെസ്റ്റ് എഴുതി. சில எக்ஸாம் எழுதுவீங்க. അത് നീ വിജയമായി മാറും. அது உனக்கு வெற்றியாய் மாறும். എന്നാൽ ചില നന്മ ശത്രു തടഞ്ഞു വെച്ചിരിക്കുക. சில நன்மையை சத்துரு தடை பண்ணி வைத்திருக்கிறார். ഞാനത് ഓപ്പൺ ആക്കി തരും. நான் அதை திறந்து கொடுப்பேன். ദൈവം പറയുന്നു. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். അബ്രഹാമിനോടുള്ള വാഗ്ദത്ത കാലം തികയാറായപ്പോൾ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நாட்கள் நிறைவேற ஆரம்பித்த போது ഇസ്രായേൽ ജനം இஸ்ரவேல் ஜனங்கள் ഇസ്രായേലിൽ വർദ്ധിച്ചു വരികയും எகிப்திலே பெருகினார்கள். ദൈവിക വർദ്ധനവതിനെ ഉണ്ടാകുക. ஆமென். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் வெளிப்படுகிறது. കരമേറ്റി കർത്താവിനെ സ്തോത്രം ചെയ്താൽ கர்வியத்தி கர்த்தரை துதிப்போம். ചൂടാലവാസി ഒരു നിമിഷം എഴുന്നേൽക്കാം. ചൂടാലവാസി ഖാനാഖന തികൽക്കമാന ഘടകസ്യ ഒരു ശക്തമായി ഒഴുകുന്ന ഒരു വെള്ളം ஒரு பயங்கர வேகத்தோடு ஆமென் பாய்ந்து வரக்கூடிய தண்ணீர். പക്ഷെ ബണ്ട് ஆனால் ബണ്ട് ஆமென் தடுப்புகளால തടഞ്ഞു വെച്ചിരിക്കുക. அது தடுக்கப்பட்டிருக்கிறது. ചില നന്മകളെ പിശാച് തടഞ്ഞു വെച്ചിരിക്കുക. சில നന്മகளை சாத்தான் தடுத்து வைத்திருக்கிறது. ദൈവം പറയുന്നു. இது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். 2025 2025 ചില ബ്ലോക്ക് ചെയ്ത വഴികൾ ஆமென் சில அடைக்கப்பட்ட வழிகள் അവൻ நன்மைகள் ദൈവം തുറന്നു തരും. ஆண்டவர் அதை திறந்து கொடுப்பார். ചില നിയമപരമായ സാധ്യതകൾ ஆமென் சில சட்டத்திட்டமான நியமங்களுக்குரியான காரியங்கள் ദൈവം തുറന്നു തരും. ஆண்டவர் அதை திறந்து கொடுப்பார். അത് ഭവനത്തിന് വേണ്ടി വിടുതലായിരിക്കും. அது വീட்டுக்கு ഒരു பெரிய விடுதலையாய் மாறும். കുടുംബത്തിനകത്ത് குடும்பத்திற்குள்ளாக തലമുറയിൽ ഒരു അത്ഭുതം നടക്കാൻ പോകും. பிள்ளைகள் வெளியே வர போகிறாங்க. ഒരു ദൈവിക പ്രവൃത്തി നടക്കും. ஒரு பெரிய தெய்வீக விடுதலை நடக்கும். വലിയ ദൈവ പ്രവൃത്തി നടക്കും. பெரிய தேவனுடைய கிரியை நடக்கும். അത് ദൈവം ചിലതിന് ചില വഴികൾ ദൈവം ഓപ്പൺ ആക്കും. ஆண்டவர் சில வழிகளை திறந்து கொடுப்பார். അത് അടയാളമാകാനുണ്ട്. ഒരു അടയാളമാകും. அது அடையாளமாய் இருக்கும். ശക്തമായി പ്രാർത്ഥിക്കണം. இதற்காக வல்லமையாய் ஜெபிக்கணும். 2 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 2 രാജാക്கள் 19 അധ്യായം 19வது அதிகாரம் 29-30 വാക്യം നിന്നോടുള്ള വായ്ത്തത്വം. 29-30 വചനങ്ങൾ അത് உங்களுக்குரியதாக இருக்கிறது. 2 രാജാക്കന്മാർ 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 29-30 വീട്ടിൽ വായിച്ചത് ജയമെടുത്ത് പ്രാർത്ഥിക്കണം. அதை வீட்டில போய் வாசித்து ஜெயமெடுத்து ஜெபித்து வெற்றி பெற வேண்டும். നാമത്തിൽ ജയമെടുക്കുക. இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுக்கிறார். ഒരു ഭരണി നന്മ മൂടി വെച്ചിരിക്കുന്ന പോലെ ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பரணியிலே நன்மை மூடி வைக்கப்பட்டது போல അതിനാ ചില നന്മ മൂടി വെച്ചിരിക്കുക. சில நன்மை மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. ഫെലിസ്ത്യൻ മണ്ണിട്ട് മൂടിയിരിക്കുക. ഫെലിസ്ത്യൻ മണ്ണിട്ട് ஆமென். அது மண்ணினாலே மூடப்பட்டிருக்கிறது. ഫെലിസ്ത്യൻ മണ്ണിട്ട് മൂടി. பெலிஸ்தியர் மண்ணினாலே மூடிட்டாங்க. ദൈവം പറയുന്നു. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். കുഴിച്ച കിണറൊക്കെ മണ്ണിട്ട് മൂടി. ஆமென். தோண்டப்பட்ட எல்லா கிணறுகளும் மண்ணால் நிரப்பப்பட்டது. എന്നാൽ ശണ്ടയിട്ട് അടുത്ത് വന്നാൽ ஆனால் வழக்கு போட்டு சண்டை போட்டு வரும்போது ശക്തിയുടെ നടുവിൽ ஆமென் அந்த வல்லமை நடுவில் അവൻ ദൈവം രഹോബോത്ത് എന്ന പേര് വിളിച്ച് ஆண்டவர் ரெகோபோத் என்கிற பெயரிட்டு യഹോവ ഇടമൊരുക്കി എന്ന് പറഞ്ഞ് ஆண்டவர் இடத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லி അതിന് രഹോബോത്ത് എന്ന് പേരിട്ടു. அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். ഇതേ പോലെ നന്മയെ മൂടിക്കളഞ്ഞ ശത്രുവിന്റെ നടുവിൽ உன்னுடைய நன்மைகளை மூடி போட்ட சாத்தான் நடுவில் അവൻ ചില പുതിയ രഹോബോത്തുകൾ തുറന്നു വരും. சில புதிய ரெகோபோத்துகள் திறந்து வரும். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் നാളുകളായി ശണ്ടയിട്ട് അടുത്ത് വരുന്ന വ്യാപാരം ஆமென். நாட்களாக சண்டை போட்டு நெருங்கி வந்தவர்கள் ഇന്ന് രാത്രി അഴിഞ്ഞു മാറട്ടെ. இந்த ராத்திரியில் அழிந்து மாறட்டும். தேவ வல்லமை வெளிப்படட்டும். അത്ഭുതം വീട്ടിൽ നടക്കാൻ ஒரு அற்புதம் வீட்டில் நடக்க போகிறது. നന്മയുണ്ട്. ஒரு நன்மை உண்டு. പക്ഷെ അത് മൂടിക്കളയുക. ஆனால் அதை மூடி போடுகிறது. പക്ഷെ അത് ഈ ദിവസം ഓപ്പണാണ്.
அது இந்த நாட்களில் இது திறந்து வரும். நல்லா ஜெபம் பண்ணணும். கர்த்தரோடு ஜெபிக்கணும். கரங்களை கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். தெய்வ உயர்ச்சலை எண்ணும். ஆண்டவர் உயர்வை தரும். தெய்வாத்மா வரையும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த கிரகத்தின் உயர்ச்சலை எண்ணும். ஆமெனுடைய வீட்டிற்கு நான் ஒரு உயர்வை தருகிறார். தெய்வ பிரவர்த்திக்கு வேண்ட நிற்கிறது பவனமா. தேவனுடைய கிரியைக்காக நிற்கக்கூடிய ஒரு கூடாரம். கூடாரத்தின் அகத்தம். அந்த கூடாரத்திற்குள்ளாக அதுக்கு சுற்றிக்குது சில வியாபாரங்கள். அதை சுற்றி கொண்டிருக்கிற சில வியாபார சக்திகள் அதனை இதையும் மாற்றும். அதை ஆண்டவர் மாற்றுவார். மானசீகமாயிட்டு மனதளவில் தகர்க்குனா அவன் தகர்த்து போடுகிற சில வியாபாரங்கள் அழிய மாறும். சில வல்லமைகள் மாறும். ஆமென். சில தெய்வ பிரவர்த்தி நடக்க போவோம். ஒரு தெய்வ கிரியை நடக்க போகிறது. அந்த குடும்பத்தின் ஸ்திதிக்கு வித்தியாசம் இருக்கு. குடும்பத்தினுடைய சூழ்நிலைக்கு ஒரு மாற்றத்தை தருவார். அவன் கைய காலங்களில் லாபான் யாக்கோபின் நன்மை தடந்தது போல. கடந்த காலங்களில் லாபான் யாக்கோபுடைய நன்மையை தடுத்து வைத்தது போல நன்மை தடவி வச்சிருக்கியா. உன்னுடைய நன்மையை தடுத்து வைத்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அரே புள்ளி உலக யாக்கோபினை நல்கியது போல. ஆமை புள்ளியும் வரையும் உள்ளது யாக்கோபுடைய நன்மையாக இருக்கிறது போல தெய்வ பிரவர்த்தி நடக்கும். ஆண்டவருடைய கிரியை ஒன்றில் நடக்கும். பாவத்துக்கு அடையாளமா. அது உன்னுடைய வீட்டுக்கு ஒரு அடையாளம். அது தலைமுறையில் தெய்வ பிரவர்த்தியாய் மாறப் போகும். அவன் அது பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிரியாய் வெளிப்பட போகிறது. நாமத்தில் ஜெயம் எடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் அடைகிறோம். വർദ്ധനവ് കണ്ട അസൂയപ്പെടുന്ന ജനത്തിന് നടുവിലായിരിക്കുന്നു. அவன் பெருக்கத்தை கண்டு அவன் பொறாமை கொள்ளுகிற ஜனத்தின் நடுவில் இருக்கிறார். അസൂയുള്ള ജനത്തിന് നടുവിലാണ്. அவன் பொறாமை உள்ள ஜனத்தின் நடுவில் മുഷിഞ്ഞു പോകരുത്. அதற்காக ஒருபோது சோர்ந்து போக வேண்டாம். ദൈവപ്രവൃത്തി നടക്കും. கர்த்தருடைய கிரியை நடக்கும். ആമേൻ. ஆமென். യോസേഫിനെ എഴുന്നേൽപ്പിച്ചതുപോലെ யோசேப்பை எழும்ப பண்ணினது போல വീട് പോയ കൂടാരത്തെ പണിയുന്നത് പോലെ விழுந்து போன கூடாரத்தை கட்டுகிறது போல അതിന്റെ പണിതെടുത്തത് ദൈവാത്മ പറയും. நான் உன்னை கட்டி எழுப்புவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ഒന്നുമില്ലായിരുന്നു ഞാൻ അതിന് പുറത്തെടുത്തതാണ്. ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். ദൈവപ്രവൃത്തി വീണ്ടും നടക്കുമെന്ന് ആത്മ പറയും. ஒரு கர்த்தருடைய கிரியை வெளிப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். തലമുറ ഉന്നതസ്ഥാനത്ത് യോസേഫിനെ പറവന്റെ നടുവിൽ രണ്ടാമനാക്കി മാറ്റിയതുപോലെ ഒരു ദൈവപ്രവൃത്തി തലമുറ നടക്കും. ஆமை யோசேப்பை பார்வோனுக்கு சமீபத்திலே ஆமை இரண்டாவது நாய் உட்கார வைத்தது போல பிள்ளைகள் மேல் ஒரு அற்புதம் நடக்கும். പ്രാർത്ഥന ശക്തമായി ഉണർന്നോണം. ஜெபத்திலே வல்லமையா விழித்திருக்க வேண்டும். ആത്മീയ തലത്തിൽ പോരാട്ടം. ஆவிக்குரிய நிலையிலே போராட்டம் இருக்கிறது. ആത്മീയ തലങ്ങളിൽ വെല്ലുവിളിയുണ്ട്. ஆவிக்குரிய நிலையிலே சவால்கள் இருக்கிறது. ആത്മീയ തലത്തിൽ ஆவிக்குரிய நிலை അവിടെ ജയമേറ്റെടുക്കുന്ന പ്രാർത്ഥന ഉയരട്ടെ. ஆனால் அங்கே ஜெயம் வச்சு ஜெபித்துக் கொள்ள வேண்டும். അവൻ പുതിയ മേച്ചിൽ പുറകെ ഒരുക്കാൻ പോകുകയാണ്. புதிய மேய்ச்சல்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ண போகிறார். ശുശ്രൂഷയുടെ തലങ്ങളിൽ ചില പുതിയ വഴികൾ തുറന്നു വരും. ஊழியத்தினுடைய நிலைகளில் புது வழிகளை திறக்க போகிறார். ദൈവപ്രവൃത്തിയുടെ മഹത്വം കാണാനുണ്ട്. கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும். നിന്നിലൂടെ ചിലരെ പുറത്തെടുക്കാൻ പുതിയ അധികാരത്തെ ഏൽപ്പിക്കാൻ പോകുകയാണ്. உன்னை கொண்டு சிலரை வெளியே எடுக்கக்கூடியதான விசேஷித்த அதிகாரத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். കുറ്റാരോപണം ചെയ്യുന്ന വ്യക്തിയുടെ നടുവിലാണ് ആകുന്നത്. குற்றங்கள் சுமத்தின சில நபரின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். അവരുടെ നടുവിൽ ദൈവപ്രവൃത്തി നടക്കാറുണ്ട്. ஆனால் அவர்கள் மத்தியில் தேவனுடைய கிரியை வெளிப்படும். പ്രാർത്ഥന ശക്തമാക്കിക്കൂ. ஜெபத்தை ஊக்கப்படுத்திக் கொள். അത്ഭുത അടയാളമായി മാറാനുണ്ട്. அவன் அற்புத அடையாளமாய் மாறுண்டு. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചാൽ எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. യേശുവിന്റെ അധികാരമുള്ള നാമം. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் പുതിയൊരു അധ്യായം വെളിപ്പെടുത്തുന്നത് പോലെ புதிய ஒரு அதிகாரம் வெளிப்படுத்தும். പുതിയൊരു അധ്യായം புதிய ஒரு அதிகாரம் വെളിപ്പെടുത്തുന്നത് പോലെ வெளிப்படுத்துகிறது போல ചില താക്കോൽ കൂട്ടങ്ങൾ കരുത്തിൽ ஆமென். சில சாவி கொத்தை கரத்திலே கொடுப்பார். ചില അടയാളത്തെയും சில அடையாளங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும். ദൈവം ചിലതിന് നറുക്ക് വീഴുന്നത് പോലെ ஆண்டவர் சிலரை குறுக்கி எடுக்கிறது போல ദൈവം ചിലതിനെ പുറത്തെടുക്കാറുണ്ട്. ஆண்டவர் சிலரை வெளியே கொண்டு வரும். ശക്തമായി പ്രാർത്ഥിച്ചു. ஊக்கமாக ஜெபித்துக் கொள். ശരീരത്തോട് വെല്ലുവിളിക്കുന്ന രോഗബന്ധനങ്ങളും சரீரத்தோடு சவால் விட்டு போராடுகிற வியாதியின் கட்டுகள் இருக்கிறது. യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் തന്നെ സൗഖ്യം വ്യാപരിക്കും. இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக. ശരീരത്തോട് വെല്ലുവിളിക്കുന്ന சரீரத்தோடு சவால் விடுகிற എല്ലാ പോരുകൾ അടിയട്ടെ. எல்லா போராட்டங்களும் அழிவதாக. നിങ്ങൾക്ക് ശാരീരമാണ് ബലഹീനമാക്കുന്ന கொண்டு வந்து பலவீனப்படுத்துகிற പോരുകൾ അടിയട്ടെ. எல்லா போராட்டங்களும் அழிவதாக. യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் പ്രവൃത്തി വെളിപ്പെടട്ടെ. ஒரு பெரிய விடுதலை வெளிப்படட்டும். അതിരിട്ടിരിക്കുന്ന പോലെ எல்லையை கட்டியிருக்கிறது போல எல்லையை விட்டிருக்கிறது போல അതിരിട്ടിരിക്കുക. ஆமாம், ஒரு எல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ദൈവാത്മാ പറയുന്നു
ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், പരിധികളെ ഞാൻ പൊട്ടിക്കും, ஆமென், எல்லையின் அளவுகளை நான் உடைத்தெறிவேன். പരിമിതികളെ ഞാൻ മാറ്റും. ஆமென், அந்த எல்லையின் அளவுகளை நான் மாற்றுவேன். ദൈവ പ്രവർത്തിക്ക് അതിന്റെ കൂടത്തെ ഞാൻ ഒരുക്കുകയാണ്. கர்த்தருடைய கிரியைக்காக ஒரு கூடாரத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். കഴിഞ്ഞകാലം നഷ്ടപ്പെട്ടു പോയ ചില വിഷയങ്ങൾ മടങ്ങി വരും. கடந்த காலங்களில் இழந்து போன சில காரியங்கள் திரும்பி வரும். ദൈവം പറയുന്നു, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ഒരു കോടാലി യോർദാനിൽ കളഞ്ഞുപോയി. ஒரு கோடாரியானது யோர்தானுக்குள்ளே விழுந்து போனது. പക്ഷേ ஆனால் അത് കളഞ്ഞു പോയത് அது விழுந்து போனது. ഓര് വെട്ടി കണ്ടപ്പോ പൊങ്ങി വന്നു. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு கோல் அங்கே வெட்டி எறியப்பட்ட பொழுது அது எழுப்பி வந்தது. ദൈവം പറയുന്നു, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ശത്രു ചില നഷ്ടപ്പെടുത്തി കളയുന്ന ചില വിഷയങ്ങൾ, சாத்தான் சில இழந்து போக பண்ணக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது. വായ്ത്തങ്ങളെ നഷ്ടപ്പെടുത്തി കളയുക. ஆமென், வாக்குத்தத்தங்களை இழந்து போக பண்ணுகிறது. ദൈവാത്മ പറയുന്നു, அதை கர்த்தருடைய ஆவியானவர் അത് சொல்லுகிறார், പൊങ്ങി വരും. அது எழுப்பி வரும். അത് മൂടാൻ ഒരു ശക്തി കഴിയത്തില്ല. அது நாட்கள் கடந்து போய் நிற்காது. നിന്റെ വായ്ത്തത്വം ஆமென், அது உனக்காய் கடந்து ദൈവം வரும். അത് ഒരുക്കി തരും. ஆண்டவருக்கு ஆயத்தம் பண்ணிக்கொள்ளு. ശക്തമായി പ്രാർത്ഥിച്ചു. ஆமென், ஒழுக்கமாய் ஜெபித்துக் கொள்ளு. കർത്താവിനെ സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ആമേൻ. ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. തലമുറയുടെ ഭാവി സംബന്ധമായ വിഷയത്തിൽ വിവാഹം നടക്കാതെ തലമുറ വിവാഹം നടത്താൻ പദ്ധതിയുണ്ട്. ஆமென், பிள்ளைகளுடைய எதிர்கால தேவையில் திருமணம் நடக்காமல் இருக்கிற பிள்ளைகள் திருமண காரியத்தில் கர்த்தருடைய விடுதலை வெளிப்படும். അങ്ങനെയുള്ളവർ എഴുന്നേറ്റ് നിൽക്കാം. அப்படிப்பட்டவர்கள் எழுந்திருக்கலாம். பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம். ആഗ്രഹിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ அப்படி யாராயிலும் விரும்புவீங்கன்னா ഇന്ന് പകൽക്കാലം നിങ്ങളുടെ തലമുറ ദൈവപ്രവൃത്തി നടക്കാൻ പോകും. இந்த ராத்திரி கர்த்தருடைய வல்லமை உங்கள் பிள்ளைகள் மேல் நடக்க ഈ போகிறது. വർഷം തന്നെ ദൈവം ഒരുക്കാൻ പോവുകയാണ്. இந்த ஆண்டில் தானே கர்த்தர் அதற்கான நன்மை ஆயத்தம் பண்ண போகிறார். അത് വരുത്താൻ പോവുകയാണ്. ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். ലേറ്റ് ആക്കുന്ന വ്യാപാരം അഴിഞ്ഞു മാറട്ടെ. ஆமென், தாமதிக்கப்படுகிற காட்சிகள் அழிந்து மாறட்டும். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் ഈ കുടുംബത്തിനകത്ത് இந்த குடும்பத்திற்குள்ளாக തലമുറ വിവാഹത്തെ ബന്ധിക്കുന്ന பிள்ளைகளுடைய திருமண வாழ்வை கட்டுகிற എന്റെ പോലെ അഴിയട്ടെ. அந்த போராட்டங்கள் அழிவதாக യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் ഈ 2025 ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടട്ടെ. இந்த 2025 கர்த்தருடைய கிரியை வெளிப்படுவதாக. ആമേൻ. ஆமென், ഈ രോഗിയാക്കുന്ന ഒരു രോഗബന്ധനമുണ്ട്. ஆமென். வியாதியஸ்தராய் மாற்றப்படுகிறவர்களாக கற்றிருக்கிறது. യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் ആ രോഗബന്ധനം അഴിയട്ടെ. அந்த வியாதியை கட்டு அழிவதாக. ആമേൻ. ஆமென், ഉദര സംബന്ധമായി ஆமென். சுத்த கர்ப்ப சம்பந்தமாக വെല്ലുവിളിക്കുന്ന ചില വെല്ലുവിളികൾ சவால் விட்டுகிற சவால்கள் എന്നെ പോലെ അഴിയട്ടെ. எல்லாம் போராட்டம் அழிவதாக. ഈ ശരീരത്തിന്റെ ഒരു ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടട്ടെ. சரீரத்தின் மேல் தேவ வல்லமை வெளிப்படுவதாக. സൗഖ്യം വ്യാപരിക്കട്ടെ. சுகம் வெளிப்படுவதாக. ആമേൻ. ஆமென், ആമേൻ. ஆமென். ശക്തമായി പ്രാർത്ഥിക്കാൻ ദൈവം നമ്മളെ வல்லமையாய் ஜெபிக்கும்படி கர்த்தருடைய ஆமென் சொல்கிறார். ശക്തമായ തലവേദന சரியான பயங்கரமான தலைவலி. സ്തോത്രം. ദൈവം സൗഖ്യമാക്കുക. ஆண்டவரே சுகமா ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടട്ടെ. கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும். എന്റെ മനഭാരം മാറട്ടെ. எல்லா மனபாரங்களும் மாறட்டும். എല്ലാ രോഗബന്ധനം അഴിയട്ടെ. எல்லா வியாதியும் கட்டும் அழியட்டும். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். പോവാൻ ஆமென். പ്രാർത്ഥന. ആ തലവേദനയുടെ വ്യാപാരം தலைவலியுடைய கிரியை യേശുവിന്റെ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில். Name of Jesus. ஆமென். ആ ശരീരം തളർത്തുന്ന പോലെ ஆமென். கைகளை தளர வைக்கிறது போல എന്നെ പോരുക. எல்லா கிரி യേശുവിന്റെ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில். ദൈവം ഇറങ്ങുന്ന name of Jesus. இயேசுவின் நாமத்தில். അഴിയും. அழிந்து അപ്പോൾ തന്നെ இப்பொழுதே ഒരു വിടുതൽ നടക്കും. ஒரு விடுதலை நடக்கும். ആ വീടിനകത്ത് ദൈവപ്രവൃത്തി அந்த നടക്കും. வீட்டுக்குள்ளாக தேவ வல்லமை வெளிப்படும். ദൈവ സൗഖ്യം നടക്കട്ടെ. ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும். ചിലതിനെ ദൈവം ഒരുക്കിയെടുക്കാം. ஆமென். சில காரியத்தை உன்னை ஆயத்தமாக்க வேண்டியிருக்கிறது. കുടുംബത്തിനകത്ത് குடும்பத்திற்குள்ளாக സമാധാനം കെടുത്തുന്ന சமாதானத்தை கெடுக்கிற ചില വ്യക്തികളും சில நபர்கள் இருக்கிறாங்க. ദൈവയുടെ സമാധാനത്തിൽ கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து ദൈവത്തിന്റെ ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടാം. அவருக்கு தேவனுடைய கிரியை வெளிப்படும். അവരെ ഓർത്ത് നീ ഭാരപ്പെടുക. அவர்களை நினைத்து நீ கவலைப்படுகிற. ചിലതിനെ വലിച്ചുകൊണ്ട് പോവുക. சிலரை எல்லாவற்றை சாத்தான் இழுத்துக் கொண்டு போகிறான். ദൈവ അന്തരീക്ഷം മാറ്റം വരും. அந்த நிலைக்கு கர்த்தர் மாற்றத்தை கொடுத்து സമാധാനം വരും. சமாதானத்தை தருவார். മരിച്ചാൽ മതി നമുക്ക് ചിന്തിക്കാം. செத்தால் போதும்னு சொல்லி சிந்திக்கிறாங்க. ദൈവാത്മ പറയുന്നു அந்த கர்த்தருடைய ஆவியானவர் ഈ சொல்லுகிறார். അവസ്ഥയ്ക്ക് വ്യത്യാസം വരുത്തും. அவன் இந்த நிலைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ദൈവപ്രവൃത്തിയുടെ കൂടാരത്തിന് അത് വെളിപ്പെടാനും அவன் கூடாரத்துக்குள்ள தேவனுடைய கிரியை வெளிப்படும். കൂട്ടി കുരുങ്ങി കിടക്കുന്ന വിഷയങ്ങൾ ஆமை கெட்டி கூட்டி ஒதுக்கப்பட்ட ஒரு காரியங்கள் ഇന്ന് രാത്രി അത്ഭുതമായി മാറട്ടെ. இந்த ராத்திரி அற்புதமாய் மாறட்டும். ആമേൻ. ஆமென். പ്രമാണവസിയാതെ ചിലതിനെ വശീകരിച്ചു കൊണ്ടുപോകുക. ஆமை சிலருக்கு வஞ்சித்து கொண்டு போகிறது. ആമേൻ. ஆமென். ആസക്തി ഒതുക്കി തീർക്കുന്ന ஆசைக்கு ஒதுக்கி வைக்கிறார். ചില വെല്ലുവിളികൾ അഴിയട്ടെ. ஆமென். அந்த கட்டுகள் அழிக்கப்படுவதாக. ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടട്ടെ. தெய்வீக கிரியை வெளிப்படுவதாக. ആമേൻ. ஆமென். വെല്ലുവിളി നാം പിന്താഴട്ടെ. எல்லாரும் உட்கார்ந்து போங்க.
கருத்து கத்தாக்கு சோதனை செய்வார் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். சகதி ஓடலை சத்தமாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். உற்சாகமாய் கரம் தட்டி கர்த்தரை சகதி ஓடலை ஆமென். வல்லமையை மூர்த்தமாக ஹalleluya ஹalleluya. இயேசுவே நாமமுடா இயேசுவை பாருங்கள். அக்கியாய நாமமுடா மாற்றி யாரை கவனிக்க வேண்டாம். இயேசுவே நாமமுடா இயேசுவை பாருங்கள். காரணம் ரட்சிக்கிறவர் அவர் மாத்திரம் ஆமென். விடுவிக்கிறவர் அவர் மட்டுமே. சகாயிக்கிறவர் அவர் மாத்திரம் உதவி செய்கிறவர் அவர் மட்டுமே. சகாயிக்கிறவர் அவர் மாத்திரம் சோதனையில் உதவி செய்கிறவர் அவர் மட்டுமே. இது ஒன்று ஆகவே இயேசுவே நாமம் இயேசுவை கவனித்து பாருங்கள். ஹalleluya கத்தாக்கு சோதனை கரம் உயர்த்தி கர்த்தரை துதிப்போம்.